தலையெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தேர்தல் மேகங்கள் தமிழ்நாட்டை சூழத் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில மக்கள் நல கூட்டணி அரசியல் எழுச்சி மாநாடு, மாற்று அரசியல் எழுச்சி மாநாட்டை மதுரையில் ஒத்தக்கடை பகுதியில் நடத்தியிருக்கிறது. நல்ல கணிசமான கூட்டம் என்றுதான் சொல்லியாக வேண்டும். இந்த ஒரு முயற்சி திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்று நாங்கள் தான் அப்படிங்கிற முயற்சியை மக்கள் நல கூட்டணி முதல்ல மக்கள் நல கூட்டு இயக்கமாக இருந்து பிறகு கூட்டணியாக பிரகடனம் செய்து ஒரு அரசியல் மாநாட்டை நடத்தி இருக்கிறது. இதுல பங்கு கொண்ட தேசிய கம்யூனிஸ்ட் தலைவர்களாகட்டும் மாநில மக்கள் நல கூட்டணி தலைவர்களாகட்டும் வலியுறுத்தியது திமுகவுக்கு மாற்றான ஒரு அரசியலை நோக்கின ஒரு பார்வை இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. அதற்கான ஒரு நியாயமான தேவை இருக்கிறது. அதை மக்கள் நல கூட்டணியால் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை தான் முன்வைத்திருக்கிறது. இதற்கான ஏற்பு மக்களிடையே பெருகி வருகிறதா? அந்த ஒரு ஸ்பேஸ் என்பது தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த ஒரு சமயத்தில் வளர்ந்து வருகிறதா? பல கேள்விகள் நம்மிடையே எழுகின்றன. மக்கள் நல கூட்டணி கார்மேகமா காணல் நீரா? இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மக்கள் நல கூட்டணியின் முக்கிய கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் திரு முத்தரசன் அவர்கள், அதே போல அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சிவ ஜெயராஜ் அவர்கள் மற்றும் நம்முடைய இணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் எழுத்தாளர் திரு ரவிக்குமார். இன்னும் சற்று நேரத்தில் என்னுடைய முதல் கேள்வி திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்களுக்கு தான். ஒரு மக்கள் ஆதரவுடைய ஒரு முக்கியமான சின்னமாக ஒரு அறிகுறியா பார்க்கப்படுவது இந்த ஒரு மாநாடுகள்ல கூடக்கூடிய ஒரு கூட்டம். அந்த வகையில பார்க்கும் பொழுது மக்கள் நல கூட்டணி குறித்து இதனது ஸ்திரத்தன்மை குறித்தும் இது கரை சேருமா அப்படிங்கறத குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் அரசியல் கட்சிகளால் பல விமர்சகர்களால் வைக்கப்பட்டு வந்த நிலையில ஒரு நல்ல கணிசமான ஒரு கூட்டம் நம்ம பார்க்க முடிந்தது. இது ஒரு மக்கள் ஆதரவுக்கான ஒரு அறிகுறியாக ஏன் நாம் பார்க்க கூடாது? அதாவது மக்கள் நல கூட்டணியில 4 கட்சிகள் இருக்கிறாங்க. அதுல 2 கட்சிகளுக்கு ஒரு கட்சிக்கு 10 எம்எல்ஏ, இன்னொருத்தருக்கு 8 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒருத்தர் 3 தடவை ராஜ்யசபா, 2 தடவை மக்களவை உறுப்பினராக இருந்தவர், ஒருத்தர் மக்களவை உறுப்பினராக இருந்தவர். 4 பேருமே தமிழகத்தில் உள்ள ஒரு குறிப்பிடத்தக்க ஆதரவு தளம் உள்ள கட்சிகள். 4 ஆதரவு தளம் உள்ள கட்சிகள் சேர்ந்து போகும்போது ஒரு கூட்டம் வர்றதுங்கிறது இயல்பான ஒன்றுதான். இது இதுல ஸ்திரத்தன்மைன்னு பார்க்கும்போது நிச்சயமா ஸ்திரத்தன்மையா இருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு முடிவை இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில சொல்லிக்கிட்டு இதுல இருந்து இவங்க ஒரு முடிவுல மாறினா அவங்க கிரெடிபிலிட்டியே மக்கள் மத்தியில ரொம்ப மோசமா போயிடும். ஏற்கனவே நம்ம பல உதாரணங்களை பார்த்தோம். குறிப்பா பாமக டாக்டர் ராமதாஸ் உதாரணத்தை பார்த்தோம். விஜயகாந்த் 2014 ஒரு பின்னடைவு ஏற்படுறதுக்கும் அவரோட ஒரு நிலைப்பாட்டில் ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மையை நம்ம பார்த்தோம். இப்போ ஆரம்பத்திலே சிபிஎம் சிபிஐ இந்த நிலைப்பாட்டில் ஒரு தெளிவா எடுத்துட்டாங்க. அந்த நிலைப்பாடு கன்சிஸ்டன்டா எடுத்துட்டாங்க. இப்போ அதுல சேர்ந்த மதிமுகவும் சிபிஎம் சிபிஐ மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டாங்க. இப்ப 4 பேருமே அதுல உறுதியான நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. இந்த 6-7 மாதங்கள்ல அவங்க சந்திச்ச ஒரு மிக முக்கியமான விமர்சனம்னா சேர்ந்து இருக்க மாட்டாங்க, இவர் அந்த பக்கம் போயிடுவாரு, இவர் இன்னொரு பக்கம் போயிடுவாரு, ஆளுக்கு ஒரு திசையில போயிடுவாங்க அப்படின்னு. அந்த விமர்சனத்தை பின்னுக்கு தள்ளி ஒரு ஸ்திரமான ஒரு கூட்டமைப்பு தான் இது சிதறாத கூட்டமைப்பு அப்படின்னு. நிச்சயமாங்க அவங்க இந்த நிலைப்பாட்டில இருந்து மாறினா, யார் மாறினாலும் மாறமாட்டாங்க நான் நினைக்கிறேன். மாறினா அவங்களோட கிரெடிபிலிட்டி ரொம்ப லோவா போயிடும். அது நம்ம தமிழக அரசியல் வரலாற்றில் பார்த்திருக்கோம். ரைட். நான் திரு சிவ ஜெயராஜ் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். 2 கேள்விகள் உங்கள்கிட்ட முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். நேற்று மதுரையில ஒத்தக்கடையில கூடின இந்த ஒரு கூட்டத்தை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஆதரவுடைய ஒரு சமிஞையா சின்னமா நீங்க பார்க்கலையா திரு சிவ ஜெயராஜ்? இன்னொன்னு, நீங்கள் உள்ளிட்ட பலர் அவங்க மேல வைத்த விமர்சனம், இன்னும் சொல்ல போனா ஆரோடெல்லாம் சொல்லி வந்தீங்க, இது நீடிக்காது, நிலைக்காது, போவாங்க, ஒன்னா இருக்க மாட்டாங்க அப்படின்னு. இவ 2ம் பொய்யா இருக்கிறது அப்படின்னு நீங்க கருதலையா? தேர்தலுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது நண்பர் ஹரி அவர்களே. தேர்தல் நாளைக்கே நடப்பதை போல, நாளைக்கே தேர்தலில் முடிவு செய்து விட்டதை போல நீங்கள் பேசுகிறீர்கள். உங்கள் வார்த்தையிலேயே ஒரு சிறு வருத்தம் இருக்கிறது எனக்கு. அதாவது மிக பிரம்மாண்டமான கூட்டம் என்று நீங்கள் சொல்லுவது எதை வைத்து இதையெல்லாம் 4 கட்சி சேர்ந்து போடுகிற ஒரு பொதுக்கூட்டம். அது பொதுக்கூட்டத்தை மாநாடு என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். சொல்லிக் கொள்ளட்டும், அவர்களுக்கு அதுதான் ஒரு சந்தோஷம். இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், அருமை ஐயா மூத்த அரசியல் தலைவர் ஐயா முத்தரசன் ஐயா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன், பகிரங்கமாக சொல்லுகிறேன், 4 இருக்கிற ஒரு கட்சி வேறு கட்சியோடு கூட்டணிக்கு போகிறது.
நீங்க நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். தேர்தல் வருகின்ற பொழுது இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதே நேரலையிலே நாம் அதை குறித்து விவாதிக்க போகிறோம். யார் வேண்டுமானாலும் கூட்டணி வைத்துக் கொள்ளட்டும் சார், நாங்க அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. எங்களோடு, அதாவது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் போட்டி போடுவதற்கு 4 கட்சிகள் சேர்ந்து அல்லது அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பாக மக்களை திசை திருப்புகிற எந்த அடிப்படையில் ஒரு கருத்தை சொன்னீங்க திரு ஜெயராஜ்? இந்த நிகழ்ச்சியில இந்த கருத்தை, இதே ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில இந்த கருத்தை நீங்க சொல்வது முதன்முறை அல்ல. இல்ல, நான் இதுல ஒரு தெளிவு பெற விரும்புறேன். ஏற்கனவே இதே நிகழ்ச்சியில சொல்லிருக்கீங்க 4 கட்சியில ஒரு கட்சி போகும்னு. மீண்டும் சொல்றீங்க. மிக உறுதியாக 4 கட்சி தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய தலைவர்கள் உட்பட அறுதியிட்டு உறுதியா இந்த ஒரு கூட்டணி வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்வது எந்த அடிப்படையில்? அதாவது நீங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். காலையில் கோபாலபுரத்தில் இருந்து விட்டு மாலையிலே போயஸ் தோட்டத்திற்கு போன அரசியல் தலைவர்களை நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். கடந்த தேர்தலிலே, கடந்த ஆண்டு வரலாற்றை எடுத்து பாருங்கள். நான் சொல்லுவது தவறாக இருந்தால் ஐயா ரவீந்திரன் துரைசாமியை கேளுங்கள். நான் இன்னொன்னு சார், நான் தெளிவா சொல்றேன். இவர்கள் 4 கூட்டணி அல்ல, 5 கூட்டணி அல்ல, அதிமுகவினுடைய மறைமுகமாக அதிமுகவோடு உடன்பாடு வைத்துக் கொண்டு அதிமுகவினுடைய பி கூட்டணி தான் இது. மக்கள் நல கூட்டணி அல்ல. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக இருக்கிற வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒருபோதும் நடைபெறாது. உங்களை போன்றே பல சமயங்களில் உங்களை விட அதிகமா வைத்து வருகிறது மக்கள் நல கூட்டணி. உங்களை விமர்சிக்கிறாங்கிற காரணத்துக்காக அவங்க பி டீம் ஆயிடுவாங்களா ஆளுங்கட்சியோட? ஒரு நிமிடம், நீங்கள் விமர்சனம் வைப்பதாலே மட்டும் அவர்கள் எல்லாவற்றையும் ஏன்? நான் இன்னொன்று கேட்கிறேன். நீங்கள் எந்த அடிப்படையிலே மாற்று என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் 4 பேருடைய வாக்கு சதவீதத்தை கூட்டினாலும் கூட உங்களுக்கும் எங்களுக்கும் எத்தனை சதவீதம் வேறுபாடு இருக்கிறது? நான் என்ன தெளிவாக கேட்கிறேன் சார், 1,26,356 கிளைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைகள். நீங்க 4 கட்சியுடைய கிளை கழகத்தை கூட்டினா கூட கிடையாது. வாக்கு சதவீதம் எந்த அடிப்படையில் சொன்னீங்க? கடந்த தேர்தல் அடிப்படையில், கடந்த தேர்தலின் அடிப்படையில் வாக்கு சதவீதம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதிமுகவுக்கு 20% வாக்கு வித்தியாசம் இருக்கு. கடந்த தேர்தல் எடுத்துக்கிட்டா 50 ஆண்டு கால தமிழக அரசியலை சரி செய்கிற எங்கள் தலைவர் கலைஞர் அந்த நீங்கள் சொன்ன வாக்கு சதவீதத்தை சரி செய்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை ஆட்சியை பிடிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நான் திரு முத்தரசன் அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்தை கேட்க வரும்போது, 4 கட்சிகள் சேர்ந்து கூடக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமான கூட்டமாக இருப்பது இயல்பானது. இதுல இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லாட்டி தனியா களம் காணக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோ இது போன்ற பிரம்மாண்டமான கூட்டங்கள்ல தனியாவே கூட்டி இருக்கிறது. சோ இத ஒரு மக்கள் ஆதரவுடைய சமிஞையா பார்க்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி. உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை திரு ஜெயராஜ் அவர்கள் கேள்வி எழுப்புறார். கடந்த பல தேர்தல்கள் எடுத்து பாருங்க, 2006 இருந்து எடுத்து பார்த்தாலும் கூட இன்று மக்கள் நல கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கூட்டினா ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு 9-11% தாண்டியது இல்ல, இன்னும் குறைவா தான் இருந்திருக்கிறது. அதிகபட்சமா 11% வாங்கி இருக்கிறது. இந்த எலெக்ஷன்ல திடீர்னு ஒரு பெரிய மேஜிக் நடக்கும் எந்த அடிப்படையில சொல்றது? கட்டமைப்பு ரீதியா சில சந்தேகங்களையும் அவர் எழுப்புறார். முதல்ல இந்த கூட்டணி இருக்குமா இருக்காதா நீங்களே கேட்டீங்க, பதிலாம் சொல்றாங்க. தொடங்கினது 2015 ஜூலை மாதம் 27ஆம் தேதி மக்கள் நல கூட்டு இயக்கம் என்றுதான் தொடங்கணும். தொடங்கிய பொழுதே பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல செய்திகள் நண்பர் சொன்னது மாதிரி வைகோவும் திருமாவளவனும் இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்திலேயே சேர்ந்திருப்பது இந்த கட்சிகளை எல்லாம் வாரி சேர்த்து கொண்டு போய் திமுக அணியில் சேர்ப்பதற்காகத்தான் அவர்கள் 2 பேரும் அங்கே இருக்கிறார்கள் என்ற முதல் விமர்சனம் வந்தது. அப்புறம் அதற்கு பிறகு திருமாவளவன் இருக்க மாட்டார், அவர் திமுகவோட போய்விடுவார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காது, அண்ணா திமுகவோட போய்விடும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் மதிமுகவிடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடத்திலும் ஆதிக்கம் செலுத்துகிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் பிளவு, ஆளுக்குறுக்கும் போய்விடுவார்கள் என்று ஜூலை மாதம் இந்த இயக்கம் தொடங்கின நாளிலிருந்து இன்று வரையில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற இன்னொரு பக்கத்தில் இவர்களுக்கு வாக்கு வங்கியே கிடையாது. இப்ப திமுக நண்பர் சொன்னார்ல,
எங்களுக்கு எத்தனை லட்சம் கிளை இருக்கு, எங்களுக்கு எங்கேயாவது இருக்கான்னு கேட்டல, எங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லையா, எங்களை கண்டு இப்படி அலறாங்க எல்லாரும். எங்களுக்கு தான் வாக்கு வங்கி இல்ல, ஒரு கட்சி கிளைகள் கிளைகள் கிடையாது, எதுவுமே இல்ல அப்படிங்கிற பொழுது திமுகவோ அதிமுகவோ பல தேர்தல்களை சந்தித்து வந்திருக்கு. மிக மோசமா தோற்று 1-2 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற தேர்தலில் கூட 20% கீழே அவங்க போனது கிடையாது. ஆனா நீங்க தொடர்ந்து களம் காணக்கூடிய புதிய சக்திகள் இல்ல. இந்த சதவீத கணக்கு எந்த அடிப்படையில் தீர்மானிக்கும் தெரியல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, மார்க்சிஸ்ட் கட்சியோ, அல்லது விடுதலை சிறுத்தைகளோ, அல்லது மதிமுகவோ, இந்த 4 கட்சிகளும் 234 தொகுதிகள் வரைக்கும் எங்கேயுமே எப்பொழுதும் போட்டி போட்டது கிடையாது. திமுகவோட சேர்ந்தவர் 10 இடத்துல நிற்போம், அதிமுக சேர்ந்தவர் 8 இடத்துல நிற்போம். இந்த 8 இடங்களில் நாங்கள் பெறுகிற வாக்கு தான் நீங்கள் சொல்லுகிற சதவீத கணக்கு. கடைசியா 2014 தேர்தல் நடந்தது. நீங்க திமுகவோடையும் அதிமுகவோடையும் நிக்கல, தனியா நின்னீங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. நீங்க பெற்ற வாக்கு சதவீதம் 0.5, ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவான 5%. காரணம் என்னன்னா, போட்டி யாருக்குமான போட்டி என்று வருகிற பொழுது நாங்கள் 3வது இடத்தில் இருந்த காரணத்தினால் சரி இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று யாரு போட்டியாளருக்கு வாக்களிப்பது வாக்காளருடைய இயல்பான நிலைமை. அதிமுக ஒரு பிரதான ஃபேக்டர்ஸா இருக்கும்போது 2014 அதிசயம் அதிசயம் அல்ல. நாடு விடுதலை பெற்ற பிறகு முதல் பொதுத் தேர்தலில் இருந்து 1967 வரை அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான். மத்தியிலும் இருந்தது, மாநிலத்திலும் இருந்தது. யாரும் அரசு பார்க்க முடியாது. பலமான கட்சி, ஸ்தாபன ரீதி அமைப்பு ரீதியாக பலமான கட்சி, பண ரீதியான பலமான கட்சி, செல்வாக்கு மிக்க தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜை போன்ற மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க தலைவர் இவ்வளவு பேரும் இருந்தார்கள். ஏன் 67 தோற்றாங்க? என்ன காரணம்? தோற்றதற்கான என்ன காரணம்? காங்கிரஸ் கட்சியின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட அந்த அதிருப்தி, அந்த கோபம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை வெற்றி பெற செய்தது. அதே போல தமிழ்நாட்டில் இன்றைக்கு யதார்த்தமாக பார்க்க வேண்டும். ஒரு கட்சி வெறிபிடித்து பேசுவதல்ல, யதார்த்தமான நிலைமை, ஒரு நடுநிலையோடு பேச வேண்டாம். 67 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மீது ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக, விலைவாசி உயர்வு, முக்கியமாக மொழி பிரச்சனை, இவைகளின் காரணமாக அந்த தேர்தலில் காங்கிரஸ் தோற்றது. 67 திமுக ஜெயிக்கும் போது அவங்க ரிலேட்டிவ்லி ஒரு புதிய சக்தி. புதிய சக்தி இல்ல. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளோ, மதிமுகவோ, கம்யூனிஸ்டோ காலாகாலமாக பல ஆண்டுகளாக சந்தித்து வரக்கூடிய திமுகவும் புதிய சக்தி அல்ல, அதில் சேர்ந்த சுதந்திரா கட்சியும் புதிய சக்தி என்ன, அவங்களும் தொடர்ந்து போட்டு வந்திருக்காங்க. ஒரு தேர்தல்ல எப்படி வருது, அரசியலால எப்படி வீசுகிறது என்பதுதான் முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முந்தைய தேர்தலில் 15 சீட் வாங்கினதை சொல்றாரு. 15 சீட்டு வாங்கியிருக்காங்க, 50 சீட்டு வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் சேர்த்தான் சொல்றேன். ஒரு இந்த தேர்தலில் வர்ற பிரச்சனை, ஒவ்வொரு தேர்தலையும் வர்ற, இந்த தேர்தல் மட்டும் ஒவ்வொரு தேர்தலையும் வர்ற பிரச்சனை, திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி ஏன் சென்ற தேர்தலில் தோற்றது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத சக்தி, ஏன் ஜெயலலிதாவே தோற்றாங்க? அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஒரு 20% கீழே குறைஞ்சதே கிடையாது. வாக்கு சதவீதம் இருக்கட்டும், வாக்கு சதவீதம் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்ன விரும்புறாங்க? இந்த 2 கட்சிகளுக்கு ஒரு மாற்றம் விரும்புறாங்க, ஒரு மாறுதல் வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அந்த விருப்பத்தின் அடிப்படையில் இந்த அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்பிக்கொண்டு நாங்கள் நிற்கிறோம். நீங்க ஒரு மாற்று சக்தியை வேணும், மாற்று சக்தியை தான் திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்க உருவாக்குறோம்னு தொடர்ந்து பேசி வரீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னைக்கு யார் யார் இருக்கா அப்படின்னா ரொம்ப ஒரு கடுமையான கேள்வியா உங்களுக்கு இன்று இருக்கக்கூடும். ஆனா இந்த நிலையில ஒரு இன்னைக்கு மக்கள் நல கூட்டு இயக்கமா இருந்து பல மக்கள் பிரச்சனைகள்ல குரல் கொடுத்து அதுக்கு பிறகு கூட்டணியா மாறி அரசியல் மாநாடு அடுத்தடுத்த கட்டம் அப்படின்னு அவங்க உங்களை விட நீங்களும் மாற்று சக்திங்கிறீங்க, அவங்களும் மாற்று சக்திங்கிறாங்க. இன்னைக்கு பல கட்டம் உங்களுக்கு மேல இருக்கிறாங்க, பல கட்டம் முன்னேறி சென்று இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க மறுக்க முடியுமா திரு ராகவன்? அப்படி இல்லைங்க, மரியாதைக்குரிய திரு முத்தரசன் அவர்கள் சொன்னாங்க. எங்களெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு சொன்னாங்க, இவங்க இருப்பாங்களா அவங்க இருப்பாங்களா சொன்னாங்க, நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் பேசினாங்க. இந்த சந்தேகம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதிமுக பேர்ல யாருக்குமே இல்ல. அதே போல கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுகவோட தான் கம்யூனிஸ்ட் போவாங்கன்னு கடைசி வரைக்கும் நம்பினாங்க. அப்ப யாருமே கேள்வியே கேட்கல. இவங்க தான் அடிக்கடி சந்திக்கிறாங்க, தலைவர்களை பத்தி அந்த ஆட்சியை பத்தி பாராட்டுதல் தெரிவிக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. ஒரு நிமிஷம், இந்த சந்தேகமே இல்லாம போய் கொண்டிருந்த கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அந்த கம்யூனிஸ்டுக்கும் அதிமுக உறவு கடைசி ஒரு நாள் காலி.
இப்ப சந்தேகப்படுறோம்னு சொல்றாங்க, மக்கள் சந்தேகப்படுறாங்க, எல்லாரும் எதிர்கட்சி எல்லாம் கேட்கறாங்க. சந்தேகமே இல்லாம போச்சு. என்னாச்சு? அதற்கு முன்பாக மதிமுக சட்டமன்ற தேர்தலில், கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கடைசி வரைக்கும் போயிட்டு எலெக்ஷனை நிக்க முடியாம போச்சு. நாங்க பாய்காட் பண்றோம்னு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த சந்தேகமே இல்லையே. பேச்சுவார்த்தை, அந்த இடங்களை பற்றிய பேச்சுவார்த்தை வரும்பொழுது அந்த ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ தானே முடிஞ்சு போச்சு. அதனால இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க நான் அதை தான் சொல்ல வரேன். இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களே, உங்களுக்கு வரட்டும். நான் என்ன சொல்றேன், இவர்கள் ஒரு அவங்க பல கட்டம் முன்னேறி போயிருக்காங்க. உங்களால முதல் கட்டத்திலே நகர முடியலையே. ஒரு கூட்டணியில வந்து இன்னைக்கு ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே அந்த கட்சியோட சேர்ந்து போட்டிடுவோங்கிறீங்க. ஒன்னொன்னா கண்டு போய் இன்னைக்கு யாருமே இல்லாத ஒரு நிலவரம் தான். நான் ஜஸ்ட் 2014 வரேன். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 2014 பாராளுமன்ற தேர்தல் அமைச்சதுக்கு நாங்க எடுத்துக்கொண்ட காலம் வெறும் 1 வாரம். கடைசியில பிக்ஸ் ஆச்சு. அதனாலங்க நான் ஒரு விஷயத்தை அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அரசியல்ல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்ல முடியாது. இருந்தது கான்கிரீட்டா அறிவிப்போம்னு சொல்லி எல்லாமே அறிவிப்பை பேஸ் பண்ணி தாங்க எடுக்க முடியும். இப்ப இவங்க கூட இவங்க அறிவிச்சுட்டு தான் இறங்குறாங்க. அறிவிப்பதற்கு முன்பாக வெறும் கூட்டியக்கம், மக்கள் பிரச்சனைக்காக தானே கூட்டியக்கம் தானே ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கூட்டணியா மாறிச்சு. அப்ப கூட்டியக்கம் சொல்லும் போது அது ஒரு கூட்டணி நம்ம யாருமே பேசலையே. அதனால ஒரு கூட்டணி உருவாவதற்கு பல ஆண்டு காலம், பல மாதங்கள், பல நாட்கள் தேவையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு மீதம் இருப்பது யாருன்னு கேட்கிறேன். உங்களோட இருந்த பாமக தனியா போயாச்சு. ஆல்ரெடி ஆன்சர்ட் many times. Why don't you wait till வரட்டும். You just wait for that moment. இப்பயே நாங்க ஏன் சொல்லணும்? இல்ல மீதம் இருக்கிறது யாருங்கிறது தெளிவே இல்லை. தேமுதிக அன்டிசைடடா இருக்கு. உங்க பக்கம் வரலாம், வராமையும் போலாம் அப்படிங்கலாம். பாமக அறுதிட்டு சொல்லியாச்சு. மதிமுக அந்த பக்கம் போயாச்சு. உங்களோட இந்த ஈஸ்வரன் கட்சி உங்களோட இல்லன்னு அறிவிச்சாச்சு. தேர்தல் அறிவிக்கும் பொழுது மிஸ்டர் ஹரி எல்லாருமே முடிவு பண்ணித்தான் ஆகணும். நாங்க பிஜேபி விடுங்க, எந்த கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கூட யாருன்னா கூட்டணி வரதா நான் ஏத்துக்கிறேன்னு தான் பேசுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானமே போட்டிருக்காங்க, எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. வேற எந்த கட்சி முடிவு பண்ணிச்சு? நீங்க சொல்லுங்க. 44% இருக்கிற அதிமுக முடிவு பண்ணிட்டாங்களா? நீங்க சொல்ற 22%, 24% இருக்கிற திமுக கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்களா? எல்லாருமே சமயம் வரும்பொழுது எல்லாம் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் முடிவு பண்ணிட்டு ஆகணும். கூட நாங்க வந்து ஏப்ரல்ல முடிவு பண்ணலான்னு பேசிட்டு இருந்தா நீங்க கேட்கிற நியாயமான கேள்வி என்னை பாருங்க. நான் கேட்கிற கேள்வி, பொங்கல் போது முடிவாகும்னு உங்களோட தேசிய செயலர் சொன்னார். தேசிய செயலாளர் சொன்னது இல்ல, அப்ப முடிவாகும் சொல்லல, நாங்க பேசிட்டு இருக்கிறோம் சொன்னாங்க. நீங்க பத்திரிகை எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. பொங்கலை தை பிறந்தால் வழி பிறக்கும் எங்களுடைய மரியாதைக்குரிய திரு இல கணேசன் கூட சொன்னார். அந்த வார்த்தை என்னன்னா, நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், நல்லா நடக்குங்கிற நம்பிக்கை. காட்சியும் கூட நம்ம பதிவு செஞ்சு போட முடியும். பொங்கலை ஒட்டி தேர்தல் கூட்டணி முடிவுக்கு வரும் அப்படின்னாரு. பொங்கலும் போயாச்சு, குடியரசு தினமும் வந்தாச்சு, சிவராத்திரி மட்டும் தான் பாக்கி. இந்த நிலையில நான் திரு ரவிக்குமார் அவர்கள் நம்முடைய இணைகிறார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர். திரு ரவிக்குமார், இது ஒரு 4 கூட்டணி சேர்ந்து நடந்திருக்கக்கூடிய கூட்டம், ஒரு நல்ல கணிசமான ஒரு கூட்டம். இது வாக்குகளா மாறும், இது ஒரு வலுவான ஒரு மாற்று சக்தியா மக்கள் விரும்புறாங்க, இந்த ஒரு கூட்டணியத்தான் அப்படி ஒரு சக்தியா பாக்குறாங்க அப்படிங்கறதோட அடையாளமா கருத முடியுமா? நிச்சயமாக அப்படி கருதலாம். அதாவது ஒரு மாநாடு நடத்தும் போது அதற்கு ஒரு 75 விழுக்காடு மாநாட்டுக்கு அந்த கட்சிகளினுடைய தொண்டர்கள் தான் அந்த மாநாட்டுக்கு வருகிறார்கள். ஒரு 25 விழுக்காடு பொதுவானவர்கள் அந்த மாநாட்டுக்கு பார்வையாளர்களாக அங்கே வருகிறார்கள். இப்போ நாங்க கூட்டி இருக்கிற கூட்டம் அன்றைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் பேர் அங்கே கூடியதாக உடைய ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோ அவர்கள் நேற்று மாநாட்டு மேடையிலேயே அவர் அறிவித்தார். அது முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட, அந்த கூட்டத்துல நீங்க ஒரு 75 விழுக்காடு நீங்க கட்சியோட தொண்டர்கள் எடுத்துக்கிட்டாலும், மற்றவங்க பொதுமக்கள்ங்கிறவங்க பார்வையாளர்களாக ஒரு கணிசமான அளவில் கலந்து கொண்டுதான் அதை பார்த்தாங்க. இந்த கூட்டம் என்பது, இது மாதிரியான மாநாடுகள் பொது தளத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல்ல கட்சி வாக்குகள், பொது வாக்குகளை நீங்க இந்த மண்டலத்துல சிதம்பரத்துல விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற பிரம்மாண்ட மாநாட்ட கூட்டத்தை கூடி இருக்கு. அதற்கு பிறகு நடந்த தேர்தல்கள் என்னாச்சு? இல்ல மதுரை இல்ல, அதுதான் நாங்க நான் சொல்லணும். நாங்க தேர்தல்கள்ல நாங்க தொடர்ச்சியா கூட்டணிகள்ல இருந்தோம்.
2011 வந்து நாங்க போட்டியிட்ட இடங்கள் அத்தனையும் இழந்தோம். அதே மாதிரி 2014 பார்லிமெண்ட் தேர்தலில் 2 இடங்கள்ல போட்டியிட்டோம், 2 தோல்வியிட்டோம். ஏன்னா எங்க அணியே வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திக்க ஒரு நிலை ஏற்பட்டது. அதனால் அந்த தோல்வி வந்து நேர்ந்தது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனால் ஒரு கட்சியுடைய வந்து ஒரு செல்வாக்கை இது பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு தேர்தலில் வந்து பெற்ற வெற்றி தோல்வியை மட்டுமே கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவையும் நீங்க வந்து செல்வாக்கு இல்லாத கட்சின்னு சொல்லணும், அதிமுகவையும் செல்வாக்கு இல்லாத கட்சின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். அப்புறம் நம்ம பாஜக பத்தி அது பேச்சே நம்ம பேச வேண்டியில்லை. எனவே அதை விட்டுடுங்க. ஆனா இன்றைக்கு இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆதரவு எப்படி இருக்கிறது? அதிமுகவோ திமுக மோசமா தோல்வி பெற்ற தேர்தலில் கூட 20-25% 20% குறைவா பெற்றதே கிடையாது. அந்த அவங்களுடைய கட்டமைப்பை நோக்கி அந்த கேள்வி எழாததுடைய ராஷனல் அதுதான். இல்ல நீங்க அதே பாருங்க, நாங்க போட்டியிட்ட தொகுதிகளில் நாங்க வந்து அதே மாதிரி தானே வாக்குகளை வாங்கியிருக்கோம். இப்ப நீங்க கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலை பாத்தீங்கன்னா அந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக போட்டியிட்ட கட்சிகள்லயே புதிய தமிழகமா, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இதை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா 3 லட்சத்தை தாண்டி வாக்குகளை வாங்கினது நாங்க வந்து நானும் எங்களுடைய தலைவரும் தான். அது மட்டுமல்ல, திமுக அணியிலேயே திமுக போட்டியிட்ட தொகுதியிலும் சரி 3 லட்சத்தை தாண்டிய வாக்குகளை வாங்கின மிக குறைவானவர்கள் நாங்க 2 பேருமே இருக்கிறோம். எனவே எங்களுடைய வாக்குகளுடைய விகிதத்தை நீங்க எப்படி மற்ற கட்சிகளுக்கு பாக்குறீங்களோ அதே மாதிரி நாங்க போட்டியிட்ட தொகுதியில எங்களுடைய நாங்க பெற்றிருக்க வாக்குகளை வந்து பாருங்க, அங்க எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கோம்னு நீங்க பாருங்க. அது வந்து நீங்க மொத்தமா வந்து டிஸ்மிசிவா 1% 2% கால்குலேஷன் வந்து ரொம்ப மெக்கானிக்கலான கால்குலேஷன். 2 தொகுதிகள் கூட்டணியில தெரியல, அதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு பொழுதும். அவருடைய தொகுதியில் அவர் பெற்ற வாக்குகளை அவருக்கு மட்டும் எழுதுவதாக சொல்லுகிறார். அதிமுக போட்டியிட்ட தொகுதியில வாங்குற வாக்குகள் அதிமுக திமுக மட்டும் சொல்லிவிட்டு பாருங்க இந்த லாஜிக்க நீங்க பெரிய கட்சிகளுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு தான் நான் அவர்கிட்ட கேட்கிறேன். நான் வந்து யாரையும் குற்றம் சாட்டல. பெரிய கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் போது பெரிய கட்சி சார் நீங்கள் வாங்கிய வாக்குகளை நீங்கள் திமுக வாக்குகளை வாங்குனீங்க. இல்ல உங்கள் வாக்கு எப்படி சொல்றீங்க? இல்ல ஐ டேக் யுவர் பாயிண்ட். 2 கட்சிகள் வாங்கின வாக்கிலையும் பரஸ்பரம் இருவருடைய வாக்குகளும் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் தான் என்னுடைய அடிப்படையான ராஷனல். திரு ரவிக்குமார் உங்களுடைய அதனாலதானே கூட்டணி அமைக்கிறோம். அதனாலதான் கூட்டணியை அமைக்கிறோம். எனவே எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும். நீங்க வந்து பெரிய கட்சிகளுக்கு மட்டும் வாங்குற வாக்கெல்லாம் அந்த கட்சிகள் மட்டுமே அவங்க வாக்குன்னு சொல்றதும், மற்றவங்க கூட்டணி கட்சிகள் வாங்குற வாக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றதுமே இதுல வந்து எந்த தர்க்கமுமே எந்த நியாயமுமே இல்லை. அதை தான் நான் சுட்டி காட்டுறேன் தவிர வேற ஒண்ணு யாரையும் குற்றம் சாட்டுவதற்காக சொல்லவில்லை. எனவே நீங்க வந்து ஒரு தொகுதியில இப்ப நாங்க எங்களுடைய வாக்கு விகிதத்தை பார்க்கணும்னா நாங்க தனிச்சு நின்ன போட்டியில எங்க தலைவர் வந்து 2004 வந்து நாங்க தனிச்சு தான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டோம். 1999 வந்து நாங்க வாங்கின வாக்குகள் இருக்குது. அந்த நாங்க போட்டிட்ட இடத்துல நாங்க வாங்கின வாக்கு பாருங்க 30% மேல வாங்கி இருக்கிறோம். எனவே நீங்க எப்படி வந்து நீங்க இந்த ரேஷியோ அந்த மாநிலம் முழுவதும் போட்டியிட முடியல. இந்த தேர்தலில் நீங்க போட்டியிட்ட இடங்கள்ல இவ்வளவு லட்சம் வாக்குகள் இல்ல நாங்க ஏங்க அதுதான் கூட்டணின்னா அப்படிதாங்க வரும். கூட்டணி இருந்தால் அப்படிதான் பெரிய கட்சிகள் அப்படிதான் ஹேண்டில் பண்றாங்க. இன்னைக்கு எந்த கட்சி தான் வந்து எல்லா 234 தொகுதியிலையும் வந்து போட்டியிடுறதுக்கு இன்னைக்கு யார் தயாரா இருக்காங்க? பாமக மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க.
மற்ற கட்சிகள் வந்து யார் தயாரா இருக்காங்க, இந்த பெரிய கட்சிகள் யாருமே வந்து தயாரா இருக்காங்க. நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இந்த நிகழ்ச்சியில மட்டுமல்ல, இதற்கு முந்தைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு நான் ஒரு ஸ்கூப் நியூஸ் தரேன் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு சிவ ஜெயராஜ் அவர்கள் இந்த 4 பேர் கூட்டணியில ஒரு கூட்டணி மிக விரைவில் வேற ஒரு அலையன்ஸுக்கு போயிடும் அப்படின்னார். இதை இன்றும் வலியுறுத்துறார். ஆஃப்டர் வாட், இந்த ஒரு கூட்டணியில எல்லா தலைவர்களும் நாங்க யாரும் போக மாட்டோம், இது திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு வலுவான அணி, உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு அறுதியிட்டு உறுதியா சொன்ன பிறகும் இந்த ஒரு விமர்சனத்தை திரு ஜெயராஜ் வைக்கிறார். அரசியல் அரங்கத்திலையும் வைப்பவர்கள் வேறு சிலர் இருக்கிறாங்க. இதை தாண்டி இது அதிமுகவுடைய பி டீம் அப்படிங்கிற விமர்சனம் திமுகவால வைக்கப்படுது. 2 குற்றச்சாட்டுலயுமே முகாந்திரம் இருக்கிறதா கருது. அதாவது அதிமுகவோட பி டீம்ங்கிற குற்றச்சாட்டு வந்து முகாந்திரமற்ற குற்றச்சாட்டு. எப்படின்னா, நீங்க இதுல இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்டாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாலும் சரி, மதிமுகனாலும் சரி, ஒரு 3 தேர்தல்கள்ல 2009 இருந்தே வந்து திமுக எதிர்ப்பு அரசியல தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2009 திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணாங்க, 2011 பண்ணாங்க, 2014 2 பேரும் சேர்த்து எதிர்ப்பு அரசியல் பண்ணாங்க. சோ 3 பேருக்கும் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் 3 பேரும் அதிகமா இது பண்ண முடியும். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில 2009, 11, 14 3 தேர்தல்களையும் ப்ரோ டிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கே அரசியல் பண்ணாங்க. சோ இவங்களுக்கு வந்து அந்த குற்றச்சாட்டு வந்து பொருந்தக்கூடிய குற்றச்சாட்டுல அரசியல் களத்துல ஒவ்வொருத்தரும் தங்கள் இருப்பை உறுதி செய்து கொள்ளவும் தங்களோட முக்கியத்துவத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் வந்து முயற்சி எடுக்கிறதுல தவறே இல்லை. அப்படி எடுக்கும்போது வந்து ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்கு சிதறம் பொழுது ஆளும் கட்சிக்கு ஆதரவா போகும். அப்படியே இல்லையா? அப்படி நீங்க வந்து இதே வைகோவும் சிபிஎம்மும் 96 அப்பதான் வைகோ முத மாற்றா வந்தாரு. அப்ப வந்து அப்படி ஒண்ணு ஆகலையே. ஆளுங்கட்சி அண்ணா திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு தானே எடுத்தாரு. அதுல ஒன்னும் திமுக பாதிப்பு வர அப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு லெவல்ல போக கூடாது. இவங்க வந்து 2 வருஷம் எழுத்து பண்றாங்க. அதுல அவங்களுக்கு என்ன அரசியல் முக்கியத்துவத்தை ஏற்படுத்த முடியும்னு பாக்குறாங்க. இதுல இன்னொன்னு தோழர் சொன்னாரு, 1967 கம்பேர் பண்ணி சொன்னாரு. 67 சிங்கிள் எனிமி, இப்போ டபுள் எனிமி. இந்த 2 இவங்க சொல்லக்கூடிய 2 எனிமியுமே தங்கள் வீழ்ந்த புறமும் தங்கள் தலைமையில மீண்டும் எழும்பின எனிமிகள் பவர்ஃபுல் எனிமி. அந்த சிங்கிள் எனிமி டபுள் எனிமிங்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. அடுத்தபடியா நம்ம ரவிக்குமார் சொன்னாரு, ஓகே திமுக அண்ணா திமுக மாற்று வந்து மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி 4 கட்சிகள் இருக்காங்க, ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்க சொல்லும்போது அதுக்கு ஒரு பார்வை கிடைக்குது. ஆனா அவங்க மட்டுமே இல்ல, நாம் தமிழர் சீமான் கூட 214 தொகுதியில் இருக்கிறார், பாமக மட்டும் தான் இருக்கிறேன்னு அவர் சொன்னாரு. கில்லிங் இன் சைலன்ஸ்ங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. சீமான் 214 இருக்காரு, 96 வைகோ நின்ன மாதிரி, 89 ராமதாஸ் நின்ன மாதிரி, 2006 இவரு விஜயகாந்த் மாதிரி நிற்கிறார். என்ன வருது யாதுங்கிறது மக்கள் தீர்ப்பு. ஆக வந்து பாமக வந்து இந்த பேசுக்கு இது பண்றாங்க, பாஜக இந்த பேசுக்கு முயற்சி பண்றாங்க, திமுக அதிமுக வேண்டாங்கிற உடைய பேசுக்கு 4 அணிகள் வந்து முயற்சி பண்றாங்க தான் உண்மை. அதுல ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்க இருக்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கு. ரைட். நான் திரு முத்தரசன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இந்த மக்கள் நல கூட்டணியில தேமுதிக சேருவது வலுவான கூட்டணியா அது ஆக்கும் அப்படின்னு கருதி தான் நீங்க தேமுதிக தலைவரை சந்திச்சீங்க. திரு தமிழறிவு மணியன் உள்ளிட்ட இந்த மக்கள் நல கூட்டணியுடைய நலன் விரும்பிகளா இருப்பவங்க கூட இன்னும் கட்சிகள் சேரும் பொழுது அது ஒரு பலமான கூட்டணியா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை முன்வைத்து வராங்க. இன்னமும் நம்புறீங்களா தேமுதிக உங்கள் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? தேமுதிகவினுடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியுடைய கொள்கைகள் வரவேற்கத்தக்கது, தலைவர் நல்ல தலைவர்கள் என்று பகிரங்கமாக ஒரு ஆங்கில பத்திரிகை அளித்த பேட்டியின் அடிப்படையில் அவரை நாங்கள் சென்று சந்தித்து இந்த அணியில் சேர வேண்டும் என்று எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தோம். முடிவெடுக்க வேண்டியது அவர்தான். உங்களை நல்ல கூட்டணின்னு சொல்லியிருக்கிறாரு. பாஜக தலைவர் அமித்ஷாவை ஆகாவோகான்னு பாராட்டியிருக்காரு. சில நாட்களுக்கு முன்பு எழுதின கடிதத்துல மக்கள் நல கூட்டணி நெகட்டிவ் லிஸ்ட்ல எந்த கட்சியெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு லிஸ்ட்ல பாஜக பிரதானமா இருக்கு. ஏன்னா உங்களோட 100% கொள்கை மாறுபட்டவங்கிற அடிப்படையில. ஆனா திரு அமித்ஷாக்கு அவர் எழுதிய இந்த கடிதத்தை நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. நீங்க அதுல ஒரு எழுத்து கூட உடன்பட மாட்டீங்க. கடந்த காலங்களில் தேசிய அளவில் உங்களின் பங்களிப்பை தேசம் சமூகம் நினைவு கூறுவது, அதை எண்ணி பார்த்தே உங்களை பாஜகவின் தலைவராக்கி ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களின் தெளிவான பார்வை நான் படிச்சுட்டேன். ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்கிற முறையில் வாழ்த்து சொல்றாரு. இருங்க வர்றேன். நான் கட்சியினுடைய மாநில செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னு அரசியல் கட்சி தலைவர்கள், இது ஒரு மரபு, இது ஒரு அரசியல் நாகரிகம். இப்படி வாழ்த்து சொல்வது என்பது ஒரு அரசியல் நாகரிகம். இருங்க வர்றேன். அந்த அடிப்படையில் ஒரு வாழ்த்து சொல்வது மரபு, பாராட்டியும் இருக்கலாம். விஷயம் என்னன்னா, நாங்கள் எங்களுடைய அணுகுமுறையை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளணும்.
நாங்க யாரோட யாரையெல்லாம் சேர்க்க மாட்டோம் என்று சொல்றோம். கொள்கை அடிப்படையில், தனிப்பட்ட முறையில் அல்ல. தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு யாரும் பகைவர்கள் அல்ல. கலைஞரோ அல்லது செல்வி ஜெயலலிதா அவர்களோ அல்லது பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ மற்றவர்களோ தனிப்பட்ட முறையில் யாரும் எங்களுக்கு பகைவர்கள் அல்ல. 4 கட்சிகளுக்குமே கொள்கை அடிப்படையில் எங்கள் கொள்கை, இந்த கொள்கையோடு எங்களால் உடன்பட முடியாதுங்கிற முறையில் இன்னென்ன கட்சிகளோடு நாங்கள் சேர மாட்டோம் என்று சொல்லுகிறோம். இன்னன்னார் வந்தால் நல்லது என்று நாங்கள் பகிரங்கமாக அறிவிப்பு செய்திருக்கிறோம். அரசியல் எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, தமிழ்நாட்டில் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க சில கட்சிகள், பெரிய கட்சிகள்னு சொல்லிக்கிறவங்க எப்படி பண்றாங்கன்னா, மாட்டு சந்தையில மாட்டுத்திறர்கள் கை மேல துணியை போட்டு மூடிக்கிட்டு கைக்குள்ளேயே வேலை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்க அந்த மாதிரி பேசல. பகிரங்கமா வெளிப்படையா பிஜேபியோடு சேர மாட்டோம், காங்கிரஸோட சேர மாட்டோம், திமுகவோட அதிமுக சேர மாட்டோம், தேமுதிக தமிழ்நாடு காங்கிரஸ் வந்தால் நல்லது, எங்களோட சேர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று நாங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறோம். அந்த கட்சி பாஜகவோடு சேராது அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் சேராதுக்கு நான் உத்தரவாதம் சொல்ல முடியாது. நான் சொல்றது என்னன்னா, இந்த கட்சிகள் எங்கள் அணிக்கு வந்தால் நல்லது, வர வேண்டும் என்று எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். வந்தால் அது பலமாகும் தெரிவிக்கிறோம். ஒரு கட்சி இன்னொரு கட்சி போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற போகாதுங்கிறதுக்கான வாய்ப்பு சொல்ல முடியாது. அந்த கட்சி போகுமா போகாதா அதை பத்தி நாங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமும் கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் இவர்களோடு சேர மாட்டோம், இவர்கள் வந்தால் நல்லது, வர வேண்டும் என்று விரும்புகிறோம், விருப்பத்தை தெரிவிக்கிறோம். விருப்பம் தெரிவித்த பிறகு அவர்கள் வரவேற்கலாம், நன்றி கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் சந்திக்கிறோம், நீண்ட நேரம் அவர்களோடு உரையாடுகிறோம். நான் யோசித்து எங்களுடைய கருத்தை சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுதான். அதற்கு மேல முடிவெடுக்க வேண்டியது அவரவருடைய பொறுப்பு. அது அவரவருடைய பொறுப்பு. வந்தால் எங்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. இல்ல திரு விஜயகாந்துடைய கடிதம் ஏதேனும் ஒரு திசைக்கு, அந்த ஒரு திசையை காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அப்படி ஒரு உறுதியா ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது? அதாவது இன்னொருத்தர்கிட்ட பார்கெயின் பண்ணது கூட இதை ஒரு கருவியா கூட பயன்படுத்தலாம். அவர் பார்கெயின் பண்ணுவாருங்கிறது வெளிப்படையா தெரியுது. 2011லயும் அதுதான் பண்ணாரு. கடைசி நேரத்துல தான் ஒரு முடிவுக்கு வந்தாரு. 2014 சோனியாவை சந்திச்சாரு. ரொம்ப மல்டிபிள் டைமென்ஷன்ல பார்கெயின் பண்றாரு. இப்பவும் அவர் பார்கெயின் பண்றாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. மக்கள் நல கூட்டணிய உள்ள நல்ல தலைவர்கள் பாராட்டினாரு. இவரு EVK இளங்கோனை போய் சந்திச்சாரு. அவரோட கல்யாண போட்டோ எல்லாம் திமுக கழக தலைவர் கருணாநிதி கொண்டு காட்டினாரு. இதுல என்ன பிரச்சனைனா, திமுக அதிமுக கட்டப்படியா அந்த பார்கெனிங் பவர் அவருக்குத்தான் இருக்கிறது. இது மறைக்க முடியாத உண்மை, மறுக்க முடியாத உண்மை. நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் வேற. காலிங் அவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்கெனிங் பொசிஷன்ல இருக்கிறார். முன்னாடி இந்த பொசிஷன் வட மாவட்டங்கள்ல பாமக இருந்து, ஒரு காலத்துல மூப்பனாருக்கு இருந்து, அந்த மாதிரி ஒரு பார்கெனிங் அவருக்கு இருக்குது. அந்த சக்தி அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. மற்றவங்க எல்லாம் நாங்க 40% வாக்கு இருக்குது, 65% பொதுத்தள வாக்கு இருக்குது எல்லாம் வைகோ, டாக்டர் ராமதாஸ் எல்லாம் சொல்லும் போது எனக்கு 15% வாக்கு இருக்குன்னு அவரு கிளைம் பண்றாரு. அவர் கிளைம் அப்ப எனக்கு அதுக்குள்ள என்ன சீட்டு உண்டோ அதை நீங்க பண்ணுங்கிறதா அவரோட கிளைமா இருக்குது. மக்களோட தெய்வத்தோட கூட்டணி எல்லாம் சொல்றதை விட்டுட்டாரு. ஹீஸ் பார்கெனிங். திரு ஜெயராஜ் குறுக்கிட விரும்பினார். ஜெயராஜ் ஓவர் டு யூ. எஸ் குறுக்கிட விரும்புனீங்க. கோ ஹெட். Please allow me, Mr. Hari. Please allow me. Yes, sir. Go ahead. Yes, சேலத்திலிருந்து நான் பேசுவதால ரவீந்திரன் சார் தொடர்ந்து என்னால் நடுவில் இருந்து அரங்கத்திற்குள் இருந்து என்னால் குறுக்கிட முடியவில்லை. அவர் சொன்னதுல சில இதுல நான் உடன்படுறேன், சில இதில் மாறுபடுகிறேன். அதிலும் குறிப்பாக தோழர் முத்தரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட எந்த விதமான எங்களுக்கு யாரும் எதிரிகள் கிடையாது என்று அவர் எங்களை குறிப்பிட்டு சொல்வதற்கு நன்றி. ஆனாலும் கூட இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த கட்சிகளை ஒருங்கிணைப்பதாக சொல்லிக் கொள்கிறார். நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சார் நானும் தனிப்பட்ட முறையில் தான் சொல்றேன் சார். தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கு, திரு வைகோ அவர்களுக்கு விருப்பம் இருக்கு. அதுதான் நாங்க சொல்றோம். நீங்கள் எந்த அடிப்படையிலே எங்களை எதிர்க்கிறீர்கள் என்பது வேறு. யார் வேண்டுமானாலும் தேர்தலிலே கூட்டணி வைத்து போட்டியிடலாம். மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார் என்றுதான் இப்பொழுது பிரச்சனை. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் களத்தில் இருக்கிறோம். அதுதான் நாளைக்கு நடக்கப் போகிறது. நாங்கள் தெளிவாக ஒரே ஒரு கேள்வியை மட்டும் தோழர் முத்தரசன் அவர்களுக்கு, தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு நான் கேட்பது, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி, அதாவது அதிமுகவிற்கு எதிராக இருக்கிற மக்களின் மனநிலையை நீங்கள் திமுக பக்கம் மக்கள் சாய்கிறார்கள் என்பதை உணர்ந்ததால் தான்
பதட்டப்பட்டு இப்படி இருக்கிறீர்கள். ஒரு சாதாரண விளையாட்டு என்று வைத்துக் கொண்டாலும் கூட ஒரு ரேஸ் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மக்கள் கூட்டணியை ஒருபோதும் மக்கள் கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் இன்றைக்கு 11 நாட்களாக தொடர்ந்து பொதுக்கூட்டம் பேசுகிறேன். ஒரு இடத்தில் கூட மக்கள் கூட்டணியை பற்றி மக்கள் பேசுவதோ அல்லது அவர்களுடைய செயல்பாடோ பார்க்க முடியவில்லை. ஜெயராஜ், அந்த லாஜிக் நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் திமுக பக்கம் வருது, அதை வந்து பார்த்தவங்க பதற்றப்பட்டு தனியா இது பண்றாங்க அப்படின்னு. திமுக பக்கம் தான் வலுவா வாக்குகள் சேருது அப்படின்னா உங்க கூட இருந்த விடுதலை சிறுத்தைகள் உங்க கூட இருந்திருக்குமே, அவங்களுக்கு என்ன தயக்கம் இருந்திருக்கும்? மற்றவங்களுக்காக சேர்றதுல தயக்கம் இருந்திருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து பல குட் क्वेश्चन சாரி, ஐ அப்ரிஷியேட் யூ. எஸ் எஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ப்ளீஸ் அலோ மீ. அதாவது திருமாவளவன் அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அரசியலிலே கூட்டணி வைத்தால்தான் கூட்டணி அரசை அமைக்க வேண்டும் என்று அவர் ஒரு கூட்டம் அமைத்து அந்த கூட்டத்தின் அடிப்படையிலே அவர் போகிறார். இதிலே நாங்கள் அவரை தடுப்பதோ அவர் எங்களை தடுப்பதோ இதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லையே. தேவையில்லாமல் எங்களை பேசினால் தான் நீங்கள் தலைவரை விமர்சிக்கின்ற பொழுதுதான் நாங்கள் கோபப்பட வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் திருமாவளவன் அவர்களை நாங்கள் மரியாதையாகத்தான் வைத்திருக்கிறோம். நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்க விடுகிறேன். இன்னொரு பிரதான கட்சியோடு எங்களோடு அவர்கள் இணக்கமாக இருந்ததை போல அதிமுகவோடு அல்லது வேறு எந்த கட்சியோடும் ஒருபோதும் இணக்கமாக மரியாதையாக அவர்களால் இருக்க முடியாது. இன்னொன்றும் தோழர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே சொன்னார்கள், நாம் எங்கள் தோழர்கள் விதைத்த உழைப்பால் எங்கள் தோழர்களின் வேர்வையால் பெற்ற வாக்குகளை நீங்கள் உங்கள் வாக்குகளாக எப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் தனித்து நின்ற பொழுது பெற்ற வாக்குகளை மட்டும்தான் நீங்கள் உங்கள் வாக்கு வங்கி என்று சொல்ல வேண்டும். எங்களால் பெற்ற வாக்கை வைத்துக் கொண்டு நீங்கள் எங்கள் வாக்கு வங்கி என்று சொல்லுகிறீர்கள். பரஸ்பரம் வரக்கூடிய வாக்கு வங்கி, அதோட கூட்டணியுடைய நோக்கமே அதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு லாஜிக் இருக்கணும். மக்கள் நல கூட்டணி அவர் சொல்லுவதை போல நீங்கள் மக்கள் நல கூட்டணி வந்து எங்களுடைய வாக்குகள் ஆன்டி ஏடிஎம்கே எங்களுக்கு வர்றதை தடுத்து டைவர்ட் பண்ணி கொண்டு போறாங்கன்னா உங்களை திமுக ஆட்சியில உட்கார வைக்கிறதா எல்லாருக்கும் வேலை? அதை கன்சாலிடேட் பண்ணது உங்க வேலையை தவிர இவங்க பிரிச்சுட்டு போறாங்கன்னு கவலைப்படு அதனால அவங்க இருக்கவே கூடாதுங்கிறதோ அப்படிங்கிற பேசுறது நியாயமான வார்த்தையே இல்ல. இப்ப நாங்க நிக்கிறோம்னா பிஜேபி நிக்கிறோம், ஏடிஎம்கே கூட டிஎம்கே வேண்டாம்னு சொல்றாங்க, மக்கள் இருக்கிறாங்க வரட்டும், நாங்க அப்படியே பேசுறோமே தவிர போகும் அப்படின்னு அது போட்டுங்க. திமுக ஆட்சியில் உட்கார வைக்கிறது மக்கள் கூட்டணிக்கு வேலையா இல்லாட்டி பிஜேபிக்கு வேலையா வேற யாருக்காவது கட்சி வேலையா? நண்பர் வந்து சத்தம் போட்டு பேசுறார தவிர அது நம்ம விவாதத்தை பொதுமக்கள் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்றது மூலியமா ஒரு நல்ல கருத்துக்கள் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறாங்க. நம்ம வெறும் சத்தம் போட்டு சம்பந்தம் இல்லாம பேரதுனால எந்த பயனும் கிடையாது. இந்த நிகழ்ச்சி நடத்துறதுல அர்த்தமே கிடையாது. கொஞ்சம் இருங்க, அர்த்தமே கிடையாது. சுத்தமுடிவோடு அதாவது மக்கள் நல கூட்டணியால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இல்ல மக்கள் நல கூட்டணியால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் இவ்வளவு பாடுபட்டு வயிற்றுல கிடந்து அடிச்சுக்கிறீங்க? நீங்க மட்டும் பேசாம உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? இது வந்து பிடிஎம் திமுக வர்ற வாக்குகளை தடுத்த பொதுமக்கள் திமுக வாக்குகள் முடிவெடுத்து யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பொதுமக்கள் திமுக தான் வாக்களிக்கலாம்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன விஷயம்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. நாங்க இதை பகிரங்கமா சொல்றோம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வேறுபாடு இல்ல, வித்தியாசம் இல்ல செயல்பாட்டுல. அது கிரானைட் ஊழலா இருக்கலாம். சகாயம் அறிக்கை கொடுக்கிறாரு, 20 ஆண்டு காலமாக நடந்த ஊழல், பல ஆயிரம் கோடி அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருமானம் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப 20 ஆண்டு காலத்துல திமுக அண்ணாதிமுக 2 கட்சியும் ஆட்சியில் இருந்தது. இதுதான் பிரச்சனை. அது மாதிரி இப்ப பூரண மதுவிலக்கு வேணும்னு சொல்றான். இப்ப திமுக சொல்றது நாங்க ஆட்சிக்கு வந்தா பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொல்றாங்க. நீங்க தானே பூரண மதுவிலக்கு வந்து தளர்த்துனீங்க. பலமுறை கூட்டணி கேளுங்க. அதனால இதுதான் பிரச்சனை. மற்ற கட்சிகள் இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையின் மீது தான் இன்றைக்கு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த பிரச்சனை புதுசா இந்த தேர்தல் 2016 உருவாகக்கூடிய விஷயம் இல்லையே. ஒவ்வொரு தேர்தலையும் இதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சூழல் உருவாகாத ஒரு சூழல்ல இந்த தேர்தல் உருவாகி வருது.
இயற்கையா உருவாகி வருது. நாங்க உங்களுடைய இயற்கையா உருவாகி வருது இல்ல அந்த சமயத்துல அதற்கு பிறகு அவங்களோட கூட்டணியில் இருந்திருக்கீங்க அப்படிங்கும் இருந்திருக்கிறோமே. அது உங்களுடைய தார்மீகம் கேள்வி. அதாவது நாங்க திமுகவோட கூட்டணியில் இருந்திருக்கிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூட்டணியா இருந்திருக்கிறோம், திமுகவோட இருந்த பொழுதும் வெற்றியும் பெற்றிருக்கிறோம், தோற்றும் போயிருக்கிறோம், அண்ணா திமுக கூட்டணியில இருந்து வெற்றியும் பெற்றிருக்கிறோம், தோற்றும் போயிருக்கிறோம். அது வேற விஷயம். கேளுங்க, எந்த கொள்கைகள்லாம் நீங்க விமர்சிக்கிறீங்களோ, எந்த முடிவுகள்லாம் விமர்சிக்கிறீங்களோ, ஊழல்னு சொல்லி விமர்சிக்கிறீங்களோ, அந்த கட்டங்கள் அவங்களோட இருந்திருக்கிறீங்க. அது எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தேர்தலையும் இவர் வரக்கூடாது இவர் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலையில கூட்டணிகள் மாறி மாறி வந்திருக்கு. இந்த தேர்தல்ல நாங்க 4 பேரை பொறுத்த மட்டும் சிபிஐ சிபிஎம் நண்பர் சொல்றாரு ஒரு கட்சி கண்டிப்பா வெளியே போயிடும், அவருடைய விருப்பம், அது அவருடைய ஆசை, அது அவருடைய விருப்பம். ஒரு கட்சி கண்டிப்பா விலகியே தீரும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப உறுதிப்பட சொல்றாரு. இது நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இது பல மாதங்களா நாங்க இந்த வார்த்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இவர் விலகுவாரு அவர் விலகுவாரு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது, திரும்ப திரும்ப சொல்றாரு, வலியுறு சொல்றாரு, அது வேற விஷயம். ஆனால் விலக மாட்டோம். நேற்று தான் பொதுக்கூட்டத்தில் அகில இந்திய பொதுச்செயலாளரை அறிவிக்கிறாரு, சிபிஎம் பொதுச்செயலாளர் அறிவிக்கிறார், சிபிஐ பொதுச்செயலாளர் அறிவிக்கிறாரு, வைகோ அறிவிக்கிறாரு, அறிவிக்கிறார், எல்லாரும் அறிவிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வைகோ ஒரு சின்ன குட்டி கதையை சொன்னாரு, தப்பா எடுத்துக்கொள்ள கூடாது. 2வது 3வது படிக்கிற பொழுது காளமாட்டு கதையை சொன்னாரு, புரியுதுங்களா? இதெல்லாம் சின்ன பிள்ளையில படிச்ச கதை தான். அப்ப பிரிந்தால் என்ன ஆகும், சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்துதான் அரசியல் இருக்கிறோம். இப்போ என்ன திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த விமர்சனம் உங்க மக்கள் நல கூட்டு இயக்கத்துல இருந்த ஒரு கட்சி வெளியில போகுது. விடுதலை சிறுத்தைகள் கூட திரு வைகோ அவர்கள் இது கூட்டணி அறிவிச்ச பிறகும் கூட இன்னும் கூட்டணி ஆகல அப்படிங்கிற கருத்தை இடையில சொல்லிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு உறுதியா சொல்றாரு, வேற விஷயம். அதற்கான முகாந்திரங்கள் இருந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நவம்பர் 2ஆம் தேதி கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டது. நவம்பர் 2ஆம் தேதி கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டது. நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் மக்கள் கூட்டு இயக்கம் என்று இருந்தது. கோவில்பட்டியில இந்த கூட்டணின்னு வைகோ சொல்றார். அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் இன்னும் கூட்டணி இல்ல அப்படிங்கிறார். பிறகு பிரகடனப்படுத்தப்படுது. அதுக்கு பிறகு உறுதியாக நவம்பர் மனிதநேய மக்கள் கட்சி வெளியில போகுது. ஆக இதனது ஸ்திரத்தன்மை குறித்த கேள்விகளுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு இல்லையா? நவம்பர் 2க்கும் பிறகு இது கூட்டணி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து பல்வேறு இயக்கங்களை நடத்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் நேற்று நடைபெற்ற ஒரு மாபெரும் சக்தி மிக்க எழுச்சி மிக்க அந்த மாநாடாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். நவம்பர் 2க்கு பிறகு இந்த கூட்டணியை தான் இருக்கிறோம். பிரியணுங்கிற ஒன்றும் அவசியம் கிடையாது, தேவையே கிடையாது. நாங்க ஒரு கொள்கை அடிப்படையில் நிற்கிறோம், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வெளியிட்டிருக்கிறோம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்கள் முன்னால் நாங்கள் வைத்திருக்கிறோம். மக்களை ஆதரிப்பாங்களா ஆதரிக்க மாட்டாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம். நான் திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட, விடுதலை சிறுத்தைகளுடைய திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் உங்களுடைய தலைவர் திரு திருமாவளவன் பேசியிருக்கிறார். ஊழல் புற்றுல கட்டுவரியன் குடி இருக்கிறது, இந்த கட்டுவரியனுக்கு மாற்றா கண்ணாடி வரியன் வர பாக்குது, என்னதான் இதுக்கான மாற்றுன்னு நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு கண்ணாடி வரியன் சொல்லுது. இது 2 பேரும் மாற்று இல்ல, நான் தான் மாற்றுன்னு நல்ல பாம்பு என்னோட குட்டியை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுது அப்படின்னு. ஒவ்வொரு கட்சியும் ஒரு பாம்போட ஒப்பிட்டு இருக்கிறார். பலருக்கு அரசியல் பார்வையாளர்களுக்கு யார் யாரை குறிப்பிட்டாருன்னு புரியுது. எனக்கு எழக்கூடிய கேள்வி, மக்கள் நல கூட்டணியில வேற ஏதாவது பாம்பா இல்ல பாம்பாட்டியா? ரவிக்குமார் இல்ல இதுல அவரு தொண்டர்களுக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு குட்டி கதைகள் சொல்ற மாதிரியான அதை உதாரணத்தான் பார்க்கணுமே ஒழிய, நீங்க அதை அப்படியே நேரடியான ஒரு பொருள்ல அதை பாக்குறது சரியா இருக்கு. நல்ல பாம்பு அவர் மிக முக்கியமான எல்லாருக்குமே புரியக்கூடிய விஷயம் என்ன சொல்ல வர்றாருன்னு. சரி, அதுல நேத்து அவர் சொன்னது என்னன்னா, மாற்றுங்கிறத பத்தி அவர் ஒரு கான்செப்ட சொன்னாரு. சப்ஸ்டியூட்ங்கிறது இல்ல, இது ஆல்டர்னேட் அப்படின்னு சொன்னாரு. அதாவது ஒரு போட்டியில, விளையாட்டு போட்டியில ஒரு வீரர் காயமுற்றாலோ அவருக்கு சப்ஸ்டியூட் இறக்குவாங்க, அதுவும் மாற்று வீரர் தான் சொல்லுவாங்க. அந்த சப்ஸ்டியூட் அல்ல நாம் சொல்வது, ஒரு அடிப்படையிலேயே வேறுபட்ட கொள்கைகளை கொண்ட திட்டங்களை கொண்ட ஆல்டர்னேட்னு சொன்னாரு. அதை விளக்குவதற்காக அவர் பேச்சுவாக்கில் சொன்னப்பட்ட ஒரு உதாரணம் தவிர நீங்க அதை முக்கியமாக மறைமுகமா எந்த புரிதலும் தேவையில்லை எந்த கட்சிக்கும். அப்படி இல்ல, அது மாதிரி. ஆமா, அப்படி நீங்க அதை அப்படி நேரடியாக கட்சிகளோடயோ யாரையோ நபர்களோடயோ அதை நீங்க நினைச்சு பார்க்க வேணாம். இதை நம்ம ஒரு சக்தியா பார்க்க வேணாம், ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு நல்ல பாம்பு சொல்லுது. புரியலையா? எல்லாருக்குமே எல்லா அரசியல் பார்வையாளர்களும் நீங்க அப்படியே இல்ல, நீங்க என்ன புரியுங்க
இல்ல 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 நீங்க அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதுக்கு ஒரு லீட் கொடுக்குறீங்க. அப்படி நான் இதை சொல்ல வரல. நீங்க இது வந்து ஒரு பேச்சுக்கு சொல்லப்பட்ட உதாரணம் தவிர நீங்க இதுல வந்து அடிப்படையாக அவர் வெளிப்படுத்தின கருத்து என்பது இதை வந்து ஒரு சப்ஸ்டியூட் அல்ல, மக்கள் நல கூட்டணி என்பது ஒரு சப்ஸ்டியூட் அல்ல, இது ஒரு ஆல்டர்னேட் என்பதை வலியுறுத்துவதற்காக தான் அவர் சொன்னாரு. அந்த ஆல்டர்னேட் என்பதுல நீங்க வந்து எந்த விதத்தில் நீங்க ஆல்டர்னேட் என்ற கேள்வியை நீங்க கேளுங்க. அதுக்கு நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைத்திருக்கோம். நாங்க எந்த விதத்தில் ஒரு ஆல்டர்னேட் சொல்லி அது தொடர்பாக நீங்க விவாதிங்க. அதை பற்றிய கேள்விகளை கேளுங்க. அதுதான் வந்து சரியானதாக இருக்கும். அதுதான் வந்து மக்கள் மத்தியிலேயே இன்னைக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயம். எனவே நீங்க வந்து ஒரு பேச்சில வந்து சொல்லப்படுற உதாரணங்களை வந்து நேரடியாக வந்து ஒரு கட்சிகளோடய நபர்களோடய நம்ம வந்து லிங்க் பண்ணி அதுக்கு வந்து நம்ம விளக்கம் தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது வந்து தேவையில்லை. வந்து திரு வைகோ அவர்கள் வந்து ஒரு கதை சொன்னார்னா ஆமா, அது யாரையும் குறிப்பிடுவதோ யாரையும் வந்து நேரடியாக அதை சுட்டி காட்டுவதோ அது வந்து ஒரு கான்செப்ட ஒரு விளப்பதற்கு ரொம்ப தெளிவா இந்த கூட்டணிக்கு இடையே ஒரு ஒற்றுமை இருக்கிறது அப்படின்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் ரொம்ப தெளிவா புலப்படுது. அது போல திருமாவளவன் பயன்படுத்திய இந்த ஒரு உதாரணம் அப்படிங்கிறது கட்சிகளை தான் குறிப்பிடுறாருன்னு ரொம்ப எளிமையா தெரியுது. இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தாத போது இத்தனை கட்சிகளோடும் கூட்டணியில் இருந்திருக்கிறீங்க. 2014 வரைக்கும் 15 வரைக்கும் தெரியாதாங்கிற கேள்வி. Please allow me. I'm coming to you next, sir. நான் திரு ரவிக்குமார் முடிச்சிட்டோம். இல்ல அதுதான் நான் வந்து திரு ஹரி அவர்களை நான் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இதை நீங்க வந்து கட்சிகளோடைய நபர்களோடைய நீங்க லிங்க் பண்ணி பேச வேண்டாம். அப்படி பார்த்தாதான் நீங்க கேட்கிற கேள்வி வருது. நான் வந்து அவர் சொல்ல வந்த ஒரு கான்செப்டை விளக்குவதற்காக அவர் சொன்ன உதாரணத்தை தவிர அது வந்து நேரடியாக யாரையும் எந்த கட்சியோ நபர்களையோ சுட்டி காட்டுவதற்கானது அல்ல. எனவே நாங்க வந்து என்னன்னா ஒரு சப்ஸ்டியூட் அல்ல, இது வந்து அதற்கு வந்து அதுக்கான ஒரு ஆல்டர்னேட். நாங்க முழுமையான ஒரு மாற்று அரசியலை மாற்று செயல் திட்டத்தை முன்வைத்திருக்கிறோம் என்பதை உறுதியாக விளக்குவதற்கு அவர் கையாண்ட ஒரு முறைதான், ஒரு பேச்சில அவர் சொல்லப்பட்ட முறைதானே தவிர இதை வந்து நீங்க வந்து இப்ப நீங்க முன்னே வந்து பாம்பாட்டியா பாம்பா அப்படிங்கிற கேள்வி வந்து அதை நீங்க வெறும் மேல இருக்கிற உதாரணங்களை சுட்டி காட்டி கொண்டு அதை வச்சுட்டு நம்ம வந்து வாதிக்க வேணாம். ஏன்னா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. நீங்க ஒரு 50 ஆண்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு காலம் இல்ல. ஆல்டர்னேட் எடுத்துக்கிட்டாலும் இந்த கடந்த பல வருஷங்கள்ல திமுகவும் அதிமுகவும் தான் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்திருக்கிறது. இந்த ஆட்சி செய்த காலத்துல ரெண்டு கட்சிகளோடையும் 2 ஆட்சிகளோடையும் இதுல இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியும் தொடர்பில் இருந்திருக்கிறது. ஒன் ஆஃப்டர் தி அதர் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஆல்டர்னேட் நீங்க ஏங்க இல்ல இத அததான் நீங்க அப்படின்னா நீங்க கேக்குறது என்னன்னா புதுசா ஒருத்தவர் வந்து கட்சியை ஆரம்பித்து அவர் வந்து துவங்கினாலும் அப்பயும் நீங்க என்ன கேட்கலாம்னா நீங்க எவ்வளவு வயசாச்சு உங்களுக்கு 30 வயசு 40 வயசு ஆயிடுச்சு 40 வருஷமா வந்து ஏன் செய்யல அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம். அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து நீங்க கடந்த காலத்துல என்ன செய்வீங்க அப்படிங்கிறது அவங்களோடய நீங்க தொடர்பு இருந்திருக்கீங்க, அவங்களுடைய அங்கமா இருந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு கேள்வி ரொம்ப இயல்பானதாங்க. இல்ல அப்படிதாங்க இருக்க முடியும். நீங்க இல்ல நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படித்தான் வரும். இன்னைக்கு உதாரணத்துக்கு நீங்க பாஜகவையே விமர்சிக்கிறார்கள் சொன்னால் பாஜகவோட வந்து இங்க இருக்கிற பெரிய கட்சிகள் வந்து ரெண்டுமே கூட்டணியில இருந்தவங்க தானே. அப்ப வந்து அவங்க விமர்சிக்க நீங்க ஏன் கூட்டணியில இருந்தப்ப தெரியாதா என்ற கேள்வியை நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். இது மாதிரியான கேள்விகள் இல்லை, இது மாதிரியான கேள்விகள் வந்து யாரை நோக்கி வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அது இது மாதிரியான கேள்விகளை வைத்து நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. நான் கேட்பது அப்படின்னா நீங்க ஒரு ஆல்டர்னேட்டை முன்மொழிகிறவர்கள் புதுசா அன்னைக்கே வந்து திடீர்னு வந்து பிறவி எடுக்க முடியுமா? அது வந்து என்ன மிராக்கிளா? இது ஆல்டர்னேட் என்பது ஒரு மிராக்கிள், அது ஒரு ப்ராசஸ். அது மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் எழும்புது. அதுக்கான தேவை இருக்கு, புற தேவை இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 4 கட்சிகள் வந்து இன்னைக்கு உருவாகி இருக்கு, ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்குன்னா இதுக்கான புற தேவை இருக்கு. அந்த ப்ராசஸ்ல இந்த இது நடந்திருக்கு. எனவே இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு நாம் இதை பார்க்கணுமே தவிர நீங்க எல்லாம் முன்ன இருந்தீங்கன்னு சொல்லி அப்படி கேட்டா நீங்க எல்லார பத்தியும் கேட்கலாம். இந்த கேள்வியை யாரை பத்தி வேணாலும் கேட்கலாம். நீங்க இந்த ஒருவரை கூட நீங்க வந்து விமர்சிக்கிறீங்க. ஏன் பெரிய கட்சி தலைவர்களையும் நோக்கி இந்த கேள்விகளை நீங்க கேட்கலாம். இன்னைக்கு அவங்கள விமர்சிங்களா, இவங்களை விமர்சிங்களா, நீங்க ஏன் அவங்களோட கூட்டணி இல்லையான்னு சொல்லி. எனவே அதல்ல பிரச்சனை. இன்னைக்கு வந்து நாங்க முன்வைத்திருக்கிற செயல் திட்டம் உண்மையிலே ஒரு மாற்று செயல் திட்டமா அல்லவா, அதை நீங்க செயல்படுத்துவதற்கு நீங்க என்ன வந்து இதை வச்சு எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. அதற்கு நாம் வந்து விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீங்க வந்து முன்னே அந்த கூட்டணில இருந்தீங்களா, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்பது
இது வந்து ஒரு காலகட்டத்தில் ஏற்படுற மாற்றங்கள்ங்க. ஒவ்வொரு அதுக்கான பல கூறுகள் இருக்கு. மக்கள் வந்து இன்னைக்கு ஏன் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்கிறத நீங்களே எடுத்த பல புள்ளி விவரங்கள் வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கு முன்ன ஏன் அந்த மக்கள்லாம் அவங்க வந்து ஓட்டு போட்டவர்கள் தானே, பல்வேறு கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டவர்கள் தானே, ஏன் இன்னைக்கு அவங்க மாற்றத்தை விரும்புறாங்கன்னு அவங்க அந்த மக்களையும் போய் வாக்காளர்கள்ட்ட இதே கேள்வி கேட்கலாம்ல. நீங்களும் அதிமுக ஓட்டு போட்டீங்க, அதிமுக ஓட்டு போட்டீங்க, ஏன் மாத்தி போடுறீங்கன்னு கேட்கலாம். போன தேர்தல் அதிமுக ஓட்டு போட்டீங்களா, ஏன் இன்னைக்கு திமுக ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். இது வந்து இந்த கேள்விகளுக்கு வந்து எந்த பொருளுமே கிடையாதுங்க. இப்படி கேட்கறதுல வந்து எந்த பொருளுமே கிடையாது. இன்றைக்கு இருக்கிற இயல்பா கேள்விக்குள்ளாகும். அதோட பிராக்டிகாலிட்டிஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லா கட்சிகளும் 100% கொள்கை முரண்பட்ட கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறது. திமுக சுதந்திராவோட கூட்டணி வைத்திருக்கிறது, அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறது, இடதுசாரிகளோட கூட்டணி வைத்திருக்கிறது. தட் ஐ அக்ரி. பட் ஆனா அந்த ஒரு கேள்வியும் எழுமே அப்படிங்கிறது தான் பிரதானமானது. அது புறந்தள்ள வேண்டிய ஒரு கேள்வி அல்ல. எல்லா கட்சிகளும் இந்த நிலையை எடுத்திருக்கிறதுங்கிறத நான் மறுக்கல. நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, திரு இல கணேசன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார், எல்லா தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய வல்லமை, தைரியம் அதிமுகவுக்கு தான் இருக்கு அப்படின்னு. அதிமுகவுக்கு தான் இருக்கு அப்படின்னா ஏன் அதிமுகவை தேர்ந்தெடுத்து போவாங்களே மக்கள்? எதற்காக அவங்களுக்கு மாற்றணும் சொல்லக்கூடிய உங்களை தேர்ந்தெடுக்கணும்? இது என்ன நச்சான்றா இல்லாட்டி ஒரு அரசியல்? நாட்களுக்கு இல்ல, நேற்றைக்கு பல கேள்விகள் சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு கிளாரிபிகேஷன் கூட கொடுத்திருக்கிறாரு. இன்னும் கேட்டா திமுக அண்ணா திமுக கூட நாங்க பேசிட்டு இருக்கோங்கிற மாதிரி கூட செய்திகள் வந்தது. அவர் அப்படி சொல்லல. அது கிளாரிபிகேஷனை கொடுத்திருக்கிறாரு, கிளாரிஃபை பண்ணிருக்கிறாரு. அந்த மாதிரி சொல்லல. இன்றைக்கு வந்து ஒரு நிமிஷம், அந்த இது அதிமுக ஏற்கனவே அது நின்று இருக்குல்ல, செஞ்சிருக்குல்ல, அதனால சொன்னதை தவிர இம்முறை ஜெயலலிதா அவர்களோ இல்லாட்டி அதிமுகவுடைய செயற்குழுவோ பொதுக்குழுவோ அந்த நிலைப்பாடை சொல்லிடல. அவங்க சூழலுக்கு ஏற்றார் போல அந்த முடிவு எடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு நற்சான்று கொடுக்குறாங்க. தைரியம் அதிமுகவுக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னா சரி. இவர் திரு ரவிக்குமார் சொன்னது போல ஒரு மொத்த பேச்சில அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க பாக்கணுமே தவிர ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வச்சு இம்பார்ட்டன்ட் இல்ல. அதுக்கு முன்னாடி எதை பத்தி கேள்வி வந்திருக்கிறது, அவர் என்ன பதில் சொல்றாரு, அதுக்கப்புறம் என்ன கேள்விக்கு என்ன பதில் சொன்னார்னு பார்த்துட்டு தான் பேசணுமே தவிர நீங்க ஒரே ஒரு மாத்திரம் எடுத்துட்டு பேசுறது அது சரியான அளவீடா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கடந்த காலங்களில் அதிமுக தமிழ்நாட்டில் தனியா இருந்திருக்கு, பார்லிமெண்ட்ல நின்று இருக்காங்க. அந்த அடிப்படையில் சொன்னதை தவிர வேற எந்த அடிப்படையிலும் அதை சொல்லல. நாங்க மீண்டும் சொல்லிருக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தல் நீங்க சொன்னாங்க புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு கட்சிக்கு நற்சான்று கொடுக்க எங்களுக்கு நான் இன்னைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தான் அதுதான் தேர்தலை சந்திக்கும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் தைரியம் இல்லாம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? நாங்க அப்படி கிடையாது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த மாற்று அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள், நானும் ஏற்றுக்கிறோம். அதற்கான ஆல்டர்னேட்டிவ் எங்களால கொடுக்க முடியும் நாங்க நம்புறோம். அதற்கான முயற்சியில தான் நாங்க ஈடுபட்டு இருக்கோம். இப்ப அவங்களும் அதே நம்பிக்கை தான். சரியாவே சொன்னார் திரு முத்தரசன் அவர்கள் பேசும்பொழுது, அதாவது எங்களுடைய முயற்சியை நாங்கள் செய்கின்றோம், மக்கள் முடிவுங்கிறது வேற. ஆனால் மக்கள் எங்களுக்கு சாதகமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுப்பாங்க நம்புறோம். நம்பிக்கை இருக்கிற ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி வரும் பொழுது எத்தனை தொகுதியில் நிக்கணுமோ, சார் தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ராட்டஜிஸ். எல்லா தொகுதியில நிக்கணுமா, செலக்டட் தொகுதியில நிக்கணுமா, எப்படி நிக்கணுங்கிறது அது ஒரு கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி தேவையான நேரத்துல தான் அதை நாங்க முடிவு பண்ணி செய்வோமே தவிர ஒரு சீட்டு நிக்கல. அவரு ரவிக்குமார் சொன்னது போல எல்லா கட்சியும் எல்லாம் அதிமுக அப்படி நின்றுச்சா 234 அல்லது திமுக நின்றுச்சா? நான் அவங்களுக்கு 44 சீட்டு 44% ஓட்டு இருக்கு. ஏன் தேர் சர்ச்சிங் ஃபார் அலையன்ஸ் ஆர் டிஎம்கே சர்ச்சிங் ஃபார் அலையன்ஸ்? பரவாயில்ல, நாங்க யாரும் இருந்தாலும் வரவேற்கிறோம் ஏன் சொல்லணும்? அரசியல் வெற்றி பெறணும். இங்க யதார்த்தத்தை புரிந்து கொண்டுதான் எல்லா அரசியல் கட்சியுமே நடக்கும். அதனால அவர்கள் அந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்றது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், இவங்களும் கூட யோசிக்கிற தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இவங்க இதே வார்த்தைகள் நேற்றைக்கு சீதாராம் யெச்சூரி அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள், இந்த கூட்டணி தலைவர்லாம் பேசின வார்த்தைகள் கேட்கும் பொழுது செப்டம்பர் 2015 இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் கேட்ட வார்த்தைகள் தான் விழுது காதுல. பீகார்ல மகாகட்பந்தன் உருவாக்கினாங்க காங்கிரஸ், அதோட பெரிய மகா கட்பந்தனை ஒண்ணு கம்யூனிஸ்ட் உருவாக்கினாங்க. இவங்களோட இவங்க 3 கட்சினா அங்க 5-6 கட்சி வச்சு உருவாக்கினாங்க. அங்க மோடி பேசினது, அதுக்கு பிறகு விஜயகாந்த் வைகோலாம் நாங்க சொல்றேன், நாங்க ஒரு அணியை உருவாக்கினோம், 19% வாக்குகளை பெற்றோம். இந்த வார்த்தைகள் நீங்க காங்கிரசுக்கும் ஜனதா கட்சிக்கும் ஜனதா அங்க இவருக்கு நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் யாதவுக்கும் பிஜேபிக்கும் மாற்றான் உருவாக்கி நேற்று பயன்படுத்தின அத்தனை வார்த்தைகளும் இதே பீப்புள் கவர்மெண்ட், இதெல்லாம் வார்த்தைகளை நீங்க எடுத்து பாருங்க. நான் படிச்சேன், 2 ஒரே வார்த்தைகள் தான் பயன்படுத்துறாங்க. இதோட பெரிய காங்கிரஸோட பெரிய கூட்டணி அமைத்தார்கள், 5 கட்சி கூட்டணி அமைத்தார்கள். அங்க வாங்கினது 1% ஓட்டு இல்ல.
என்டிஏக்கு நாங்க 19 மோடி வேவ் இவையெல்லாம் மீறியும் கூட நான் இல்லைன்னு சொல்லல. எண்ணிக்கையில நாங்கள் அதாவது தமிழ்நாட்டில் 2 கட்சி பெரிய கட்சின்னு கூட முதல்ல குறிப்பிட்டீங்க, அண்ணா திமுக திமுக. ஆனால் இந்த 2014 நாங்க தான் 2 சீட் வாங்கினோம். திமுக 2வது பெரிய கட்சின்னு சொன்னீங்களா, அவங்க வாங்கல, நாங்க வாங்கினோம். இன்னொன்னு we scored 19% secured 75 lakh votes. ஆனா இந்த மகா கட்பந்தனுக்கு மேல ஒரு கட்பந்தன் வச்சிருந்தாங்க அங்க பீகார்ல, இதே மாதிரி இதே மக்கள் கூட்டணி தான் அங்கேயும் பேர் வச்சிருந்தாங்க பாருங்க. அவங்க 1% ஓட்டு வாங்கினாங்க பீகார்ல. அதனால தான் நான் சொல்றேன், இதெல்லாம் ஏற்கனவே 5 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி கேட்ட வார்த்தைகளாகத்தான் இருக்கிறது என்கிறத நான் சொல்றேன். ரவீந்திரன் wants to add a point. தாண்டி இன்னொரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். ஒரு மாற்றத்துக்கான தேவை அப்படிங்கிறது நான் நிச்சயமா உங்கள்கிட்ட கமிங் டு நெக்ஸ்ட் மிஸ்டர் ஜெயராஜ், உங்கள்கிட்ட நிச்சயமா அடுத்து உங்கள்கிட்ட தான் வரேன். நான் திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட கேட்டு வரேன். ஒரு மாற்று வேண்டுமா, திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று வேண்டுமா அப்படின்னா அந்த தேடல் முன்பை விட சற்றே அதிகரித்திருக்கிறது அப்படின்னு பொருள் கொள்ளலாமா, இல்லைன்னு கருதுறீங்களா? ஏன்னா தந்தி டிவி சமீபத்தில் நடந்த ஒரு போல கூட 35% பேர் தேடல் அதிகரிச்சிருக்குது. இன்னொன்னு ராகுல் சொல்லிக்கிறேன், கம்யூனிஸ்ட் வந்து 9,80,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க பார்லிமெண்ட்ல. சட்டமன்றத்தில் வந்து 14 லட்சம் ஓட்டு எடுத்திருந்தாங்க. 4% 3%ல இருந்து அவங்க அதிக வேட்பாளர் நிறுத்தி 1/3 ஓட்டு கூட்டியிருக்காங்க. 4% ஓட்டு வந்திருக்கு. ஒண்ணுங்கிறத அவரு சிறுமைப்படுத்தி சொன்னது பீகார்ல. நீங்க எடுத்து பாருங்க, நீங்க பாருங்க 3 சீட் சிபிஎம் எம்எல் வாங்கியிருக்காங்க. சிபிஐ நின்றது 98 சீட், சிபிஎம் நின்றது 38 சீட். ஒரு சீட் நீங்க மகாபந்தன் தான் சொன்னீங்க. நான் இடதுசாரிகள் பொதுவான வார்த்தையை சொல்றேன். நான் சொல்றது கரெக்டான புள்ளி விவரம் தான். அதுல எனக்கு இடதுசாரிகளை நான் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃபேக்டர் தான் நான் சொல்றேன். இது வந்து இப்போ வந்து திமுக அண்ணா திமுக எதிராக வந்து அந்த எண்ணம் உள்ள வாக்காளர்கள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதுல அது மட்டுமல்ல, அந்த ஓட்டுக்கு முயற்சி பண்ணக்கூடிய கட்சிகளும் அதிகரிச்சிருக்குது. அதான் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சொல்றாங்க. திரு வைகோ மேலோ, திரு திருமாவளவன் மேலோ, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் திரு முத்தரசன் மேலோ, ஜி ராமகிருஷ்ணன் மேலோ குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அப்பழுக்கற்ற தலைவர்களா அவர்கள் அறியப்படுறார்கள். அப்படிங்கும் போது இயல்பாக நாங்க இருப்போம் நினைக்கிறேன். அவங்க கிளைம் வைக்கிறது தவறே இல்லை. மக்கள் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல கிளைம் பண்றாங்க. பாமக ஒரு ஃபேக்டர்ஸ்ல வர்றாங்க, நாம் தமிழர் கட்சி ஒரு ஃபேக்டர்ல வராங்க, பிஜேபி ஒரு ஃபேக்டர்ல வராங்க, இவங்களும் ஒரு ஃபேக்டர்ல வராங்க. இதுல 4 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. மக்கள் தான் முடிவு பண்ணு. இல்ல இந்த யூஎஸ்பிக்கு வேல்யூ இவங்க வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்கிறதுல வந்து மாறுபட்ட கருத்து இல்ல. மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்கிறதுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது. முந்தைய தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தல்ல மாற்றுக்கான ஒரு தேர்தல்ல மாற்று திமுக அண்ணா திமுக மாற்றுங்கிற எண்ணம் உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு 2006ல இருந்தே இருக்குங்கிற நான். அதனாலதான் விஜயகாந்த் அவரு புதுசா வர்றாரு. ஆனா கிட்டத்தட்ட 10% வாக்கு வாங்குறாங்கன்னா மக்கள் அப்பத்துல இருந்தே தேடல் இருக்கு. அது இட் ஷோஸ் விஜயகாந்த். அதனாலதான் 10% ஓட்டு. இப்ப இல்ல, புது பல நாட்களாக பல ஆண்டுகளாக ஏற்படலை அப்படிங்கறது விஜயகாந்த் வாக்கெடுத்து காரணம்னு 96ல மாற்றுன்னு வந்த வைகோ வந்து திமுக அண்ணா திமுக கூட்டணி போனதற்கு காரணம். 89ல மாற்றணி வந்த டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக அண்ணா திமுக கூட்டணி போனதன் விளைவுதான் விஜயகாந்த் வந்து 2006ல நண்பர் சொல்ற மாதிரி மிக கணிசமான வாக்கெடுத்தார். திரு ஜெயராஜ் குறுக்கிட விரும்புனீங்க. சாரி, ஐ அம் கமிங் டு யூ நவ. திரு ஜெயராஜ், இப்ப எனக்கு திரு ராகவன் அவர்கள் சொல்லதிலிருந்து சில கருத்துக்கள் வேறுபாடு இருக்கிறது. அதுல அவர் பீகாரை தெளிவாக குறிப்பிட்டார். அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதை நான் அக்ரி வித் ராகவன். பட் இதுல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி வந்து 2 சீட்டு நீங்க இன்னைக்குதான் ஜெயிச்சிருக்கீங்க கூட்டணியில, 2 சீட்டு தான் நீங்க ஜெயிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இதற்கு முன்னால் 0ல் இருந்து ராஜ்யத்தை பிடித்தவர்கள் நாங்கள். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கலைஞர் மட்டுமே 96 பார்லிமெண்ட் எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலில் இதை மட்டும்தான் நீங்கள் பேச வேண்டும். நீங்க 0 சார், 0 சார். நாங்கள் திரும்பவும் சொல்லுகிறோம், நான் வந்து ப்ராசஸ் என்று சொன்ன தோழர் ரவிக்குமாருக்கு ஒன்றை சொல்லுகிறேன். 3 மாதத்திற்கு முன்னால் தான் உங்களுக்கு ப்ராசஸ் பத்தி தெரிந்ததா? திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேசிவிட்டு கூட்டணி ஆட்சி ஒருவேளை திமுக ஒத்துக்கொண்டால் திமுகவோடு இருந்திருப்பீர்களா? அப்பொழுது கடந்த சட்டமன்ற தேர்தலிலே திமுகவோடு இருந்தீர்கள். அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தீர்கள். அதற்கு பிறகு திமுக தோற்ற பொழுதும் இருந்தீர்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்கள் தலைவரை கண்ணாடி விரியன் என்று பேசியதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா? எங்கள் தலைவர் கலைஞர் இப்பொழுதாவது அண்ணன் திருமாவளவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இன்னைக்கு
ஏங்க நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம் அண்ணன் திருமாவளவன் மீது இன்றைக்கும் மரியாதை வைத்திருக்கிற நாங்கள் எங்களை புண்படுத்திருக்கிற அந்த வார்த்தை அவர் உபயோகித்திருக்கிற வார்த்தை மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்க என்ன மாதிரியான நீங்கள் எங்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருந்து விட்டு தன் மகனை போல நினைத்த தலைவர் கலைஞரை நீங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறீர்கள். புரிந்து கொண்டு திருமாவளவன் தவறா யாரையும் குறிப்பிடவில்லை என்று நாளை காலை அண்ணன் திருமாவளவன் சொல்லுவாரா? இல்ல அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்றார், ரவிக்குமார் அவர்கள் சொல்றார். அவரு திருமாவளவன் பொதுவாகத்தான் பேசினார். இல்ல ஒரு மாற்று என்கிற அடிப்படையில் அதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கொஞ்சம் இருங்க கேட்டுக்கிட்டு பேசுங்க. மேடையில் நானும் தானே இருந்தேன், எங்கள் தலைவர் கலைஞர் கேட்கிறார். நான் தான் மேடையில் இருந்தேன். சொல்றதை கொஞ்சம் கேட்டு பேசுங்க. மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு தலைவருடைய பொறுப்பு. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது சில நாகபாபுகளை பற்றி எங்கள் தலைவர் கலைஞர் புரிந்து கொள்கிறார். அதாவது கலைஞரே எத்தனையோ கதையெல்லாம் சொல்லுவாரு. அது மாதிரி திருமாவளவன் மக்களுக்கு புரியுற மாதிரி கதை சொல்றாரு. அதையா பெரிய தப்பா எடுத்துக்கிட்டு பேசணும். அதுக்காக மன்னிப்பு கலைஞர் ஆயிரம் கதை சொல்லியிருக்கிறாரு. இல்ல இந்த ஒரு ரிட்டாரிக்ஸ் வந்து தமிழக அரசியல்ல பொதுவாக எல்லா தேர்தலையும் சொல்றக்கூடிய விஷயம். முக்தர்சன் ஒரு மூத்த அரசியல்வாதி இதை ஏற்றுக்கொள்கிறார் என்பது எனக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. இல்ல நான் தவறாக சொல்லல. தயவு செஞ்சு நீங்க முதல்ல புரிஞ்சுங்க. அவர் ஒண்ணு யாரையும் தனிப்பட்ட முறையில இன்னும் சொல்ல போனா அவர் மேல இருக்கிற விமர்சனமே அதிமுக விமர்சிக்கிற மாதிரி திமுக விமர்சிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிதான் தொடர்ந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றைய கூட்டத்திலும் அவரும் சரி மற்றவர்களும் தனிப்பட்ட முறையில் அரசியல் நாகரிகத்தை பற்றி பேசுகிற தனிப்பட்ட முறையில் திரு கலைஞரையோ செல்வி ஜெயலலிதா அவர்களோ யாரையும் பேசல, ராமதாசையோ குறிப்பிடலன்னு அவங்க தெளிவா அவங்க என்ன சொல்ல போனா நாங்கள் எல்லா கூட்டங்களிலுமே கொள்கை ரீதியாகத்தான் நாங்கள் பேசுகிறோம். கொள்கை அடிப்படையில் தான் பேசுகிறோம். இல்ல அதாவது கூட்டணி கொள்கை அடிப்படையில் பேசுகிறோம். கொள்கையின் அடிப்படை எங்க இருக்கிறது? கொள்கை இருக்கிறது. அதிமுக பின்பற்றுகிற கொள்கை தான் திமுக பின்பற்றுகிறது. திமுக பின்பற்றுகிற கொள்கை தான் அதிமுக பின்பற்றுகிறது. ஆகவே தான் கூட்டணி ஆட்சி இருந்தால் சொல்லுகின்ற பொழுது திரு ரவிக்குமார் அவர்கிட்ட எடுத்துட்டு போறேன். திரு ரவிக்குமார், அந்த ஒரு புரிதலுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆபத்து இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கறத நீங்க நிச்சயமா மறுக்க முடியாது. அது நேரடியா திமுகவையோ பாமகவையோ அதிமுகவையோ குறிப்பிடலன்னு சொன்னாலும் கூட இந்த ஒரு புரிதலுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கக்கூடிய பயன்பாடுதான் இந்த ஒரு கட்டு வரியன், கண்ணாடி வரியன், நல்ல பாம்பு, குட்டி பாம்புங்கிறதெல்லாம். அது நீங்க மறுக்க முடியாது. திரு ரவிக்குமார், உங்களுடைய பதில்? நான் திரு ஜெயராஜ் அவர்கள் ஆவேசப்படுகிறார். அவர் அவர் தவறான புரிதலில் இருந்து அவர் அந்த உணர்ச்சி வசப்படுகிறார். நிச்சயமாக எங்கள் தலைவர் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, யாரையும் புண்படுத்துகிற நோக்கத்தோடு அவர் இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனா அவர் திரு ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் பாராட்டியதை விட திரு கலைஞர் அவர்களை மிகப்பெரிய அளவிலே பாராட்டி பேசியவர் எங்கள் தலைவர் அவர்கள். எனவே அதை நீங்க அவர் நன்றி மறந்தவர்னா அப்படி இப்படி நீங்க வார்த்தை கொட்டிடாதீங்க. இது நம்முடைய அரசியல்ல அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாதீர்கள். நாங்கள் எப்பொழுதுமே அப்படியானவர்கள் அல்ல. அதை நான் உங்களுக்கு பணியோடு நான் விரும்புகிறேன். யாரையும் அதுதான் நீங்க நிச்சயமாக அப்படியான வார்த்தையை ஒருபோதும் அவர் சொன்னவர் கிடையாது, சொல்கிறவரும் கிடையாது. நீங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டீர்கள். அவர் அவர் சொன்ன அந்த கான்செப்டை விளக்குவதற்காக கையாண்ட உதாரணமே தவிர வேறு ஒண்ணுமே கிடையாது. எனவே நீங்க அதை தவறாக நீங்க அதை விளக்கம் படுத்தி நீங்க, ஏன்னா இது ஒரு ஊடகத்துல நீங்க சொல்றீங்க, உணர்ச்சிகளை தூண்டக்கூடாது. தயவு செய்து இப்படியான புரிதலை நீங்க ஒரு தவறான புரிதலை நீங்க பரப்ப வேண்டாம் என்று உங்களை நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பேசிய வார்த்தைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். பயன்படுத்தாதீங்க தயவு செய்து.
இல்ல எனவே இதை போல தோழர் ரவிக்குமார் அவர்களே தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அச்சுறுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். கிளாரிஃபை பண்றாரு, நேரடியா குறிப்பிடல அப்படின்னு பாருங்க. இல்ல அப்புறம் நீங்க வந்து பாருங்க, நீங்க திருப்பி அதை நீங்க வந்து அக்ரவேட் பண்ணிக்கிட்டே அவர் போறது சரியா இல்ல. அது வந்து நீங்க அது மாதிரியான ஒரு தவறான ஒரு விளக்கத்தை நீங்க வந்து பரப்பிட்டே இருக்காதீங்க. அது தயவு செய்து அது நீங்க நான் உங்ககிட்ட நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து இது வந்து நீங்க இதை போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எனவே இது வந்து இது நேரடியாக அப்படி யாரையும் சுட்டிக்காட்டவோ புண்படுத்தவோ யாரோடையும் தொடர்புபடுத்தியோ அந்த பேச்சை அவர் பேசல. அவர் சொன்னது வந்து சப்ஸ்டிடியூட் ஆல்டர்னேட் என்பதை அந்த வந்திருக்கிற அந்த கூட்டத்தினருக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்காக அவர் வந்து சொன்னாரே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அப்படிதான் நீங்க இதை எடுத்துக்கணும். அதுதான் அவருடைய நோக்கமே தவிர இது வந்து நீங்க இதுக்கு வந்து வேறு தவறான வியாக்கியானங்களை கொடுக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து முக்கியமாக வந்துங்க திரும்ப வந்து நாம வந்து இப்போ நம்ம வந்து இங்க என்னன்னா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இது வந்து கார்மேகமா காணல் நீரா என்று அப்படின்னு கேட்கும் போது அதுதான் இங்க வந்து கலந்து கொண்டிருக்கிற திரு முத்தரசன் அவர்களோ ராகவன் அவர்களோ சொல்வது போல மக்கள் முன்னால நாங்கள் வந்து இதை வைக்கிறோம். இன்னைக்கு நாம் வந்து ஒரு கொள்கையின் அடிப்படையில மக்கள் முன்னாலே எங்களுடைய செயல் திட்டங்களை முன்வைத்திருக்கிறோம். இந்த செயல் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதை வந்து ஆதரிக்காததோ மக்கள் தான் வந்து முடிவெடுக்க போறாங்க. அதை நான் பார்ப்போம். அதற்கு இடையில வந்து தேவையில்லாத ஒரு மனமாச்சரியங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டாம். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னார்கள் வந்து நான் பாமக குறிப்பிட்ட போது நாம் தமிழர்கிட்ட வந்து நான் சைலண்ட் கில்லிங் சொன்னார். அப்படியான எந்த நோக்கம் இல்லை. நான் பேச்சுவாக்கில் வந்து ஒரு கட்சியை நான் சொன்னேன், அவர்கள் வந்து நிற்கிறார்கள் சொல்லி. நாம் தமிழர் கட்சியும் இன்றைக்கு எல்லா தொகுதிகளிலும் அவங்க வேட்பாளர்களை அறிவித்து போட்டியிடுகிறார்கள். இப்படி பல பேர் வந்து இது மாதிரியான ஆல்டர்னேட்ஸை வந்து முன்வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு திரு சுப உதயகுமார் அவர் வந்து ஒரு புதிய கட்சியை துவக்கி இருக்கிறார். அவரும் ஒரு ஆல்டர்னேட்டை தான் முன்வைக்கிறார். அவரும் வந்து அதையும் ஏற்றுக்கொண்டு மக்கள் வந்து அவரை கூட வந்து ஆதரிக்கலாம் இல்லையா? எனவே எல்லாவற்றுக்குமான வாய்ப்பு இருக்கிறது. அது மக்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். ஏன் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மக்களுடைய வந்து ஒரு ஆதரவு என்பது எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. மக்கள் நல கூட்டணிக்கான ஆதரவு பெருகி வருகிறது என்பதை எங்களால் உணர முடிகிறது. அந்த நம்பிக்கையிலிருந்து நாங்கள் சொல்கிறோம், நிச்சயமாக இது வந்து ஒரு மாற்று அரசியலை மாற்று ஒரு செயல் திட்டத்தோடு நாங்கள் முன்வைத்திருக்கிற இந்த அரசியலை மக்கள் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலில் கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. அதனால் நாங்கள் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம். அவ்வளவுதான். ஜெயராஜ் ரொம்ப சுருக்கமான இறுதியான குறுக்கீடு. ஜெயலலிதா அம்மையார் இதை விட அதிகமாக கலைஞரை விமர்சித்திருக்கிறார். ஆனால் நாங்கள் நேற்றைக்கு வரைக்கும் எங்களோடு இருந்த திருமாவளவன் இப்படிப்பட்ட விமர்சனத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு 1000 காரணங்கள் சொன்னாலும் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. திராவிட பெருங்கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று அரசியலுக்கான ஸ்கோப் இருக்கிறதா, தேவை இருக்கிறதா, அது பெருகி வருகிறதா? அந்த ஆல்டர்னேட் யார்? மக்கள் நல கூட்டணி தாங்கள் தான் ஆல்டர்னேட் சொல்லுது. மற்ற பல கட்சிகளும் மற்ற பல இயக்கங்களும் இந்த ஒரு ஆல்டர்னேட் ஸ்பேஸுக்கு தங்களை முன்னிறுத்துகின்றன. இந்த ஆல்டர்னேட்டுக்கான ஸ்பேஸ் இருக்கிறதா? அதை இருக்குமாயின் யாரை ஆல்டர்னேட்டா மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறதா, இருக்குமா? இது யார் அந்த ஆல்டர்னேட்? மக்கள் நல கூட்டணி கார்மேகமா அல்ல காணல் நீரா? திரு ரவிக்குமார் மற்றும் நிகழ்ச்சியில பங்கு கொண்ட அனைவரும் சொன்னது போல முடிவெடுக்க வேண்டிய இடத்துல மக்கள் தான் இருக்கிறார்கள். அந்த முடிவெடுக்க வேண்டிய தருணமும் ரொம்ப தொலைவில் இல்ல, நெருங்கிக் கொண்டே வருகிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம்.